Okay, good evening. Um, welcome. இன்னைக்கு ப்ரெசன்டேஷன் செஷன், அதாவது கம்ப்யூட்டிங் சம்மந்தமான ஒரு செஷன். ஃபஸ்ட்டாக ஒரு இன்ட்ரோ கொடுக்கலான்னு சொல்லி விரும்புகிறேன். அதாவது செகண்ட் இயர் டெக்னாலஜி ஃபேக்கல்ட்டி யூனிவர்சிட்டி ஸ்ரீ ஜெயவர்தனபுர ஏற்பாடு செய்யப்பட்ட சுவஸ்ட்ரா அப்படிங்கிற ஒரு வேலை திட்டம். இது மெயினாக யூனிவர்சிட்டிக்கு என்டர் பண்ணக்கூடிய ஃப்ரெஷர்ஸ் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு செஷன். ஸோ இந்த செஷனில் நீங்கள் உங்களுக்கு நிறைய விஷயம் கெயின் ஆகிருக்கும். அது இன்றைக்கி 3வது நாள். ஸோ பேசிக் ஐசிடியில் நாங்கள் இன்றைக்கி எடுத்திருக்க டாபிக் வந்து வேர்ட். ஸோ இந்த வேர்டுங்கிற டாபிக் கீழே குறிப்பிட்ட சில விஷயங்களை நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு யூனிவர்சிட்டி என்டர் பண்ணும்போது, அதாவது யூனிவர்சிட்டிக்குள்ளே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது, உங்களோட அகாடமிக்கை ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு சில அசைன்மெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி நீங்கள் ஒரு ஐசிடியை யூஸ் பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இதுக்காக ஒரு வேலை திட்டமாக தான் இந்த சுவஸ்திராங்கிற ஒரு வேலை திட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. ஸோ நாங்கள் டிரெக்டாக பாடத்துக்குள்ளுக்கு போவோம். உங்களுக்கு எதுவும் பிரச்சனைகள் இருக்குமா இருந்தால், சந்தேகங்கள் இருக்குமா இருந்தால் நீங்கள் எனக்கு ப்ரைவேட் மெசேஜ் பண்ணலாம், இல்லாட்டி எவ்ரி1ல் போடலாம். ஸோ உங்களோட டவுட்ஸ் கிளியர் ஆக்கப்படும். இந்த கிளாஸ் வந்து தியரியோடையும், இந்த செஷன் வந்து தியரியோடையும் வித் ப்ராக்டிக்கலோடையும் ஸ்டார்ட் ஆகும். என் பேர் வந்து திருஞானமூர்த்தி மிருக்ஷன், செகண்ட் இயர் ஃபேக்கல்ட்டி ஆஃப் டெக்னாலஜி, யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீ ஜெயவர்தனபுரம். ஓகே, ரைட். ஸோ கம்ப்யூட்டிங்கில் நாங்கள் முதலாவது கதைக்க போகிறது இந்த மைக்ரோசாஃப்ட் வேர்ட், ரைட். ஸோ இந்த மைக்ரோசாஃப்ட் வேர்டை பொறுத்த வரைக்கும் இதில் யூசேஜ் நிறைய இருக்குது யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும். அதாவது நாங்கள் லெட்டர், அதாவது அசைன்மெண்ட்ஸ், அடுத்து இந்த மாதிரியான வேலைகளுக்கு இமெயில் அட்டாச்மெண்ட் செய்கிறதுக்கு, இந்த மாதிரி வேலைகளுக்கு நாங்கள் என்னத்தை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இந்த வேர்டுங்கிற சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுறோம். ஸோ வேர்டுங்கிற சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் கம்பெனி இல்லாட்டி லிபேரா ஆஃபீஸ் இருக்குது. ஸோ இதில் எது ஃபெமிலியர் அப்படின்னு சொன்னால் நாங்கள் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸே எடுப்போம். இது வரைக்கும் 2010க்கெல்லாம் ஆக்டிவேட் தேவையில்லை, ரைட். நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள், ரைட். டவுன்லோட் பண்ணுறதுக்கு சம்டைம்ஸ் வந்து அவைலபிளாக இல்லை, சரியான சோர்ஸுன்றது அவைலபிளாக இல்லை, பிகாஸ் அது கார்ப்பரேட் சாஃப்ட்வேர்னால. 2010 ஓகே. 2010க்கு பிறகு என்னென்ன ஆப்ஷன் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் வெர்ஷன் 2013 வந்திருக்கு. அது இல்லாமல் 2016 வந்திருக்கு. புதுசாக அப்கிரேடில் என்ன வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் 2019. என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொன்றிலையும் புது புது ஃபீச்சர்ஸ் வந்திருக்கு. அப்போ நாங்கள் ஒரு யூனிவர்சிட்டிக்கு டெம்ப்ளேட்ஸ், அது இல்லாமல் யூனிவர்சிட்டிக்கு ப்ராஜெக்ட் எல்லாம் ப்ரொபோசல் செய்யும்போது கொஞ்சம் அட்ராக்டிவாக புது புது டெம்ப்ளேட்ஸ் ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி, அதாவது ஈஸியாக ஆப்ரேட் பண்ணுற மாதிரி சில ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகே. ஸோ நான் இப்போ உங்களுக்கு அதாவது எந்த மெஷினில் இன்ஸ்டால் பண்ணதை நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். நான் 2016 யூஸ் பண்ண போகிறேன், மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 2016, ரைட். ஸோ இதில் நாங்கள் இன்றைக்கி என்ன கண்டென்ட் படிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில், அதாவது மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய மைக்ரோசாஃப்ட் வேர்டோட பிரதான நோக்கம், எதுக்காக இதை பயன்படுத்துகிறோம், அது இல்லாமல் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய பேசிக்கான டூல்ஸ், அடுத்து லே அவுட்னா என்னது, அடுத்து டேபிள் ஆஃப் கண்டென்ட்டுங்கிறதுக்கான மீனிங் என்னது, இதை நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று செய்வோமா இருந்தால் அந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட்டுங்கிறத யூஸ் பண்ணுவோம். அடுத்து ரெஃபரன்சஸ்னால் என்னது, எப்படி நாங்கள் ஒரு ரெஃபரன்சஸை இதுக்கு நாங்கள் இன்செர்ட் பண்ணுறது. ஸோ இந்த விஷயத்தை நாங்கள் இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம், ரைட். முதலாவது பார்க்கலாம் எதற்காக இந்த வேர்ட் தேவை, ரைட். என்ன காரணத்துக்காக இந்த வேர்ட் தேவை. முதலாவதாக ஒரு நியூ டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ண, ரைட். ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டை என்ன செய்கிறது, க்ரியேட் பண்ணுறது. அது இல்லாமல் ஒரு ஆல்ரெடி இருந்த உங்களுக்கு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் இருக்குமா இருந்தால் நாங்கள் இந்த 2016 வெர்ஷனை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெனிஃபிட். அதாவது என்ன சொல்லலாம்,
நமக்கு கிராமட்டிக்கலாக மிஸ்டேக் வரும்போது, ஏன்னா சில நேரம் நம்ம கிராமட்டிக்கல் மிஸ்டேக் விடுவோம், சம்டைம்ஸ் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விடுவோம். அதெல்லாம் அது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் கிளியராக ஐடென்டிஃபை பண்ணி தரும். அது இல்லாமல் அதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு இருக்குது. ரைட். ஸோ இதுக்காக தான் நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் மெயினாக இந்த வேர்டுங்கிற ஒரு சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுறோம். ரைட். ரைட். அப்போ ஒரு வேர்டை ஓப்பன் பண்ண பிறகு, இது 2016க்கான ஒரு வேர்ட் ஓப்பன் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸ் ஒன்று கிடைக்கும். ரைட். ஸோ இதை நான் உங்களுக்கு லேபிள் பண்ணுற அளவுக்கு பெரிய ஒரு நாலேஜ் தேவையில்லை, இருந்தாலும் ஜஸ்ட் பாவிச்சு கொள்ளுங்கள். முதலாவது இருக்குது குயிக் ஆக்சஸ் டூல் பார், அடுத்து இருக்குது மெனு பார், டைட்டில் பார். இப்போ குயிக் ஆக்சஸ் டூல் பாரை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். மெனு பார் இருக்குது. மெனு பாரில் தான் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் டேப்ஸ் எல்லாம் இருக்குது. ஃபைல் டேப், ஹோம் டேப், இன்சர்ட் டேப், டிசைன் டேப், லேஅவுட், ரெஃபரன்சஸ், மார்ஜின், ரிவ்யூ, வியூ, ஹெல்ப். ஓகே. அடுத்து டைட்டில் பார். டைட்டில் பாரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் டாக்குமெண்ட்டை சர்வ் பண்ணுற ஃபார்மேட், அதாவது டாக்குமெண்ட்டோட நேம் ஒரு ஐஃபன் விட்டுட்டு என்ன சாஃப்ட்வேரில் செய்கிறோமோ அது இருக்கும். ஸோ இது வேர்ட் சாஃப்ட்வேர் வேர்ட், இதில் டாக்குமெண்ட்டோட நேம் டாக்குமெண்ட் 1. ஸோ அது அப்படி டிஸ்பிளே பண்ணப்படும். அடுத்து இந்த டைட்டில் பார்லேயே கார்னரில் இருக்கக்கூடியது தான் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த மினிமைஸ், மேக்ஸிமைஸ், க்ளோஸ் பட்டன். மினிமைஸ், மேக்ஸிமைஸ், க்ளோஸ் பட்டன். ரைட். ஓகே. அடுத்து நாங்கள் பார்க்கலாம் இந்த ரெட் கலர், இது குரூப்ஸ். அதாவது ஒவ்வொரு டேப்புக்கு கீழேயும் குரூப்ஸ் இருக்கும். ரைட். அந்த குரூப்ஸுக்கு உள்ளுக்கு என்ன இருக்க போகுது அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு சப்பாக டூல்ஸ் குரூப் இருக்க போகுது. ரைட். மேலதிகமாக நம்ம இந்த டூல்ஸுக்கு மேலதிகமாக எடிட் பண்ணணுமா இருந்தால் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால் இந்த டயலாக் பாக்ஸ் லான்ச்சரை யூஸ் பண்ணலாம். இந்த டயலாக் பாக்ஸ் லான்ச்சரை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா இருந்தால் அடிஷ்னலாக கொஞ்சம் ஆப்ஷன் வரும். அதாவது எல்லாத்துலேயும் இது இருக்கும். இருந்தீங்கன்னு சொன்னால் ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். அதில் நாங்கள் என்ன செய்யலாம், மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து டாக்குமெண்ட் இன்ஃபர்மேஷன், கீழே இருக்கக்கூடிய பாட்டமில் இருக்கக்கூடிய லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு வந்துட்டு டாக்குமெண்ட் இன்ஃபர்மேஷன். அதாவது டாக்குமெண்ட் இன்ஃபர்மேஷனில் நமக்கு ஸ்டேட்டஸ் காட்டப்படும், எத்தனை பேஜஸ் க்ரியேட் பண்ணப்பட்டிருக்கும். அடுத்து வேர்ட் லிமிட்ஸ். இந்த வேர்ட் லிமிட்ஸ் என்னத்துக்கு தேவைப்படும்னு சொன்னால் சம்டைம்ஸ் நீங்கள் அசைன்மெண்ட் செய்யும்போது அவங்க வேர்ட் கவுண்ட் கொடுத்துருப்பாங்க, இத்தனை கவுண்ட்டுக்குள்ளே தான் வரும் அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்கள் இதை யூனிவர்சிட்டி லெக்சர்ஸுக்கு நீங்கள் இதை சப்மிட் பண்ணும்போது அவங்க ஃபஸ்ட்டாக என்ன பார்ப்பாங்கன்னு சொன்னால் இந்த வேர்ட் கவுண்ட் லிமிட்டுக்குள்ளே இருக்கீங்களான்னு சொல்லி. ஏன்னா இது ஒழுங்காக அதாவது ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணி கொடுக்குது தானே. ரைட். இது ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணி கொடுக்குறனால என்ன செஞ்சிருவாங்க, ஃபஸ்ட்டாக இந்த வேர்ட் கவுண்ட்டை செக் பண்ணுவாங்க. ரைட். வேர்ட் ஃபார்மேட்டில் நீங்கள் சென்ட் பண்ணுவீங்களா இருந்தால் அவங்க வேர்ட் கவுண்ட்டை செக் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் இந்த வேர்ட் கவுண்டோட லிமிட்டை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணி கொண்டு போகணும். ரைட். இது ஒரு முக்கியமான பாயிண்ட், வேர்ட் லிமிட்டோட கவுண்ட்டை மெயின்டைன் பண்ணுறது அண்ட் பேஜஸ் ஆல்சோ. ரைட். அடுத்து வியூஸ் பட்டன். வியூஸ் பட்டன் சொல்லும்போது நான் இதை உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக காட்டுறேன். ரைட். ரீட் வியூ இருக்குது, ஆன்லைன் வியூ இருக்குது. ரைட். பிரிண்ட் லே அவுட்டுங்கிற ஒரு வியூ இருக்குது. டிஃபால்ட்டாக பிரிண்ட் லே அவுட்டுங்கிற வியூவில் தான் காணப்படும். அந்த நேரம் தான் நாங்கள் எடிட் பண்ணலாம். ரீட் வியூவில் நாங்கள் வைப்பமாக இருந்தால் எடிட் பண்ண இயலாது. ஜஸ்ட் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால் வாசிக்க மட்டும்தான் நம்மளால் முடியும். அடுத்து ஜூம் கண்ட்ரோல். ஜூம் கண்ட்ரோலில் நாங்கள் டிஃபால்ட்டாக ஒரு 100% வைப்போம். ஏன்னா 100% வைக்கும்போது தான் எடிட்டிங் ஒர்க்குக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து ஸ்கோரல் பார், அப் அண்ட் டவுன் போகிறதுக்காக இருக்கிற ஸ்கோரல் பார். இதுதான் என்ன அப்படின்னு சொன்னால் பேசிக்காக இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ். ரைட். இதில் எதுவும் ப்ராப்ளம் இருக்குமா இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் chat பாக்ஸில் மெசேஜ் ஒன்று போடலாம். ரைட். சரி. அதாவது இப்போ நாங்கள் குயிக் ஆக்சஸ் டூல் பாரை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். ஸோ நான் இந்த வேர்டை ஓப்பன் பண்ணுறேன். ரைட். 2016 வெர்ஷன். ரைட். இப்போ நான் 2016 வெர்ஷனை போட்டுட்டு என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் எனக்காக ஒரு அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். ரைட். சம்டைம்ஸ் வந்து 2016க்கு மேலே கட்டாயம் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண கேட்கும். நீங்கள் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டை நீங்கள் என்ன செய்யணும், உங்களுக்குன்னு சொல்லி ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி இதை என்ன செய்யுங்க, சைன்இன் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ரைட். நான் இன்னும் இந்த டாக்குமெண்ட்டை இன்னும் சர்வ் பண்ணலை. ஜஸ்ட் ஃப்ரெஷ்ஷான ஒரு நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். 2016 வெர்ஷன். இதில் நீங்கள் பார்க்கலாம், இந்த அரோமாக்க செக் பண்ணுங்கள். டாப்பில் கார்னருக்கு போகிறேன், லெஃப்ட் ஹேண்ட் சைட் டாப் கார்னர். இதில் பாருங்கள், இதை தான் நாங்கள் சொல்லுவோம் குயிக் ஆக்சஸ் டூல் பார். அதாவது நமக்கு தேவையான விஷயத்தை இந்த இடத்துல நாங்கள் ஆட் பண்ணுவோமா இருந்தால் குயிக் ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இதில் டிஃபால்ட்டாக இருக்குது, சர்வ் இருக்குது,
ஜஸ்ட் ஃப்ளஃபி மாதிரி ஒரு விஷயம். அடுத்து இருக்குது அண்டு இருக்குது, ரைட். அடுத்து ரீடு. இது சிம்பிளாக உங்களுக்கு தெரியும். அண்ட் அண்டு அண்ட் ரீடு இந்த இடத்துல எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் அண்டு, அடுத்து என்ன ரீடுங்கிறத ரிப்பீட்ன்றது, ரைட். ஓகே. ஸோ இதுக்கு மேலதிகமாக உங்களுக்கு ஏதாச்சும் தேவையாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், இதில் பாருங்கள் ஆல்ரெடி டிக் பண்ணியிருக்கு. சர்வ், அண்டு, ரீடு இதெல்லாம் ஆல்ரெடி டிக் பண்ணது. இதுக்கு மேலதிகம் உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம், பிரிண்ட் தேவைப்படலாம். ஸோ பிரிண்ட் ஆப்ஷன் அவைலபிள். நான் ஜஸ்ட் என்ன செஞ்சேன், டிக் பண்ணேன். அடுத்து என்ன செய்யலாம், நியூ தேவைப்படலாம். ஸோ ஆப்ஷன் எட் ஆகுது. தேவையில்லாட்டி என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் அந்த டிக்கை என்ன செஞ்சு கொள்ளுங்க, அன்டிக் பண்ணிக்கொள்ளுங்க. பிரிண்ட், நியூ ரெண்டுமே என்ன செஞ்சுட்டேன், ரிமூவ் பண்ணிட்டேன், ரைட். ஸோ உங்களுக்கு இப்படி ஒரு ஆப்ஷன் இதுக்குள்ளே இருக்குது, ரைட். இதை தான் நாங்கள் சொல்லுவோம் குயிக் ஆக்சஸ் டூல் பார். இவங்க கொடுத்துருக்கிறத மட்டும்தான் ஆட் பண்ணலாம்ட்டு இல்லை. இதுக்கு மேலதிகமாக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் மோ கமாண்ட்ஸுக்குள்ளே போயிட்டு கஸ்டமைஸ் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் குயிக் ஆக்சஸ் டூல் பார். இதை இன்னும் நம்ம என்ன செய்யலாம், கஸ்டமைஸ் பண்ணுவோம். குயிக் ஆக்சஸ் பண்ணும்போது பேசிக்காக இந்த விஷயங்கள் தான் என்ன செய்யும், தேவைப்படும், ரைட். இப்போ நாங்கள் டீட்டெயிலாக இதை பார்க்க தேவையில்லை. ஓகே, நெக்ஸ்ட் விஷயத்துக்கு மூவ் ஆகுவோம். ஸோ நான் இருக்கக்கூடிய பேசிக் டூல்ஸை சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ரைட். ஸோ பேசிக்கான டூல்ஸை பார்ப்போம். முதலாவது இந்த ஹோம் டேப். ஹோம் டேப்பில் இருக்கக்கூடிய கிளிப் போர்ட், ரைட். இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் பேஸ்ட் இருக்குது, அடுத்து கட் அண்ட் காப்பி, ஃபார்மட் பெயிண்ட், ரைட். மெயினாக இருக்கக்கூடிய டூல்ஸ் உங்களுக்கு தெரியும். கட், பேஸ்ட் அப்படிங்கிற ரெண்டு விஷயம் இருக்குது. எப்பயுமே காப்பி பேஸ்ட் பண்ணலாம், கட் அண்ட் பேஸ்ட் பண்ணலாம். காப்பி பேஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரிஜினல் அப்படியே இருக்கும், அதோட காப்பி ஒன்று க்ரியேட் ஆகும். காப்பி பேஸ்ட், ரைட். காப்பி பேஸ்ட்டுக்கு ஒரிஜினல் அப்படியே இருக்கும், காப்பியும் க்ரியேட் ஆகும். பட் கட் பேஸ்ட்டுன்னு சொல்லும்போது என்ன நடக்கும்னு சொன்னால் உங்களுக்கு ஒரிஜினல் இருக்காது, காப்பி இருக்கும், ஒரிஜினல் மிஸ் ஆகும். பிகாஸ் அது என்னது, கட் அண்ட் பேஸ்ட், ரைட். அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த ஃபார்மட் பெயிண்டர். இந்த ஃபார்மட் பெயிண்டரை யூஸ் பண்ணி நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஆல்ரெடி ஏதாச்சும் ஒரு ஃபார்மேட் எதுக்காச்சும் நீங்கள் ஒரு வேர்டுக்கு போல்ட், இட்டாலிக் அவ்வளோ சகல விஷயமும் செஞ்சு வச்சுருக்கீங்க, ஃபார்மேட் பண்ணி வச்சுருக்கீங்க. அதே மாதிரி தான் இன்னும் ஒரு வேர்டுக்கு நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நான் இந்த ஃபார்மட் பெயிண்டரை யூஸ் பண்ணலாம், ரைட். ஸோ அடுத்த விஷயங்கள் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் பேசிக்கானது தான் உங்களுக்கு தெரியும். போல்ட், இட்டாலிக், அண்டர்லைன், ஸ்ட்ரைக் த்ரூ, சப்ஸ்கிரிப்ட், சூப்பர்ஸ்கிரிப்ட், அடுத்து ஸ்டைல், அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் போர்ட், அதாவது ஃபாண்ட் சைஸ். அப்போ இன்னும் ஒரு டவுட் வரலாம், இந்த ஃபாண்ட் ஸ்டைல், ரைட். இந்த ஃபாண்ட் ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் சம்டைம்ஸ் உங்களுக்கு தமிழ் தேவைப்படும். நாங்கள் யூஸ் பண்ணுறது ஸ்டாண்டர்டான ஃபாண்ட் ஸ்டைல்னு சொல்லுவோமா இருந்தால் டைம்ஸ் நியூ ரோமன் அப்படிங்கிற ஒரு இதை தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஸ்டாண்டர்ட் யூனிவர்சிட்டி ஒர்க் செய்யும்போது டைம்ஸ் நியூ ரோமன் தான் உங்களுக்கு அநேகமாக லெக்சரிங்கில் ரெஃபர் பண்ணுவாங்க, டைம்ஸ் நியூ ரோமன். அடுத்து என்னென்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஃபாண்ட் சைஸ் டிஃபால்ட்டாக 11 தான் இருக்கும். உங்களுக்கு அசைன்மெண்ட் ஏதாச்சும் செய்யும்போது இதை இன்க்ரீஸ் பண்ண சொல்லுவாங்களா இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம், இதை இன்க்ரீஸ் பண்ணலாம், மேனுவலாக இன்க்ரீஸ் பண்ணலாம், இல்லாட்டி இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நாம் என்ன செய்யலாம், இன்க்ரீஸ் பண்ணலாம். அடுத்து இது என்ன அப்படின்னு சொன்னால் கேஸ் சென்சிட்டிவ்னு சொல்லும்போது நாங்கள் லோவர் கேஸ் செட் பண்ணலாம், அப்பர் கேஸ், லோவர் கேஸ் அப்படின்னு சொன்னால் சிம்பிள் லெட்டர்ஸ், அப்பர் கேஸ் அப்படின்னு சொன்னால் ஃபுல் அண்ட் ஃபுல்லி கேபிட்டல் லெட்டர்ஸ். அடுத்து ஈச் வேர்டில் இருக்கக்கூடிய முதலாவது லெட்டர் மட்டும் கேபிட்டலாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் எப்படி செட் பண்ணலாம். அடுத்து இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபார்மேட் வேணும்னு சொன்னால், அதாவது முதலாவது லெட்டர் மட்டும் சிம்பிள், அடுத்த லெட்டர்ஸ் எல்லாம் கேபிட்டலாக வேணும்னு சொன்னால் இந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஓகே, ரைட். இது பேசிக்காக இருக்கக்கூடிய விஷயங்கள். அடுத்து புல்லட்ஸ் இருக்குது, ஆர்டரில் புல்லட்ஸ் இருக்குது, அன்னோட புல்லட்ஸ் இருக்குது. அடுத்து சப்பாக இருக்கக்கூடிய புல்லட்ஸ், ரைட். அதாவது டைட்டிலுக்குள்ளே சப்டைட்டிலாக வரக்கூடிய புல்லட்ஸ். ஸோ நான் இப்போ ப்ராக்டிகல்ஸ் இப்போ நான் ஜஸ்ட் உங்களுக்கு தியரியாக எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டு இருக்கேன். அடுத்து நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக ஏதாவது இதை நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன், ரைட். ஸோ அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த லைன் ஸ்பேசிங்னு சொல்லும்போது 2 லைனுக்கு இடையிலான ஸ்பேசிங். ஸோ இந்த லைன் ஸ்பேஸை நம்ம ரிமூவ் பண்ணலாம். சம்டைம்ஸ் உங்களுக்கு அசைன்மெண்ட் செய்யும்போது
2 லைனுக்கு இடையில் இவ்வளோ தான் கேப் இருக்குங்கிற மெஷர்மெண்ட்டை தந்திருப்பாங்க. ரைட், அப்படி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை பாருங்கள், பார்த்துட்டு லைனுக்கு இடையிலான கேப்பை செட் பண்ணும்போது இந்த மேனுவலாக இருக்கக்கூடிய ஆப்ஷன் எடுங்க. இல்லாட்டி அடிஷ்னலாக ஆப்ஷன் வேணும்னு சொன்னால் லைன் ஸ்பேசிங் ஆப்ஷனுக்கு போங்க. இல்லாட்டி நாங்கள் என்ன செய்யலாம், சிம்பிளாக ஒரு பாயிண்ட் ரிலீஸ் பண்ணலாம், இல்லாட்டி பேக் பண்ணலாம். அதாவது ஸ்பேஸை ஆட் பண்ணலாம், இல்லாட்டி ஆட் பண்ண ஸ்பேஸை ரிமூவ் பண்ணலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஓகே தானே? ரைட். நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் பெயிண்ட் பக்கெட் இருக்குது. ஸோ இதில் நாங்கள் என்ன செய்யலாம், தேவையான இடத்துக்கு கலர்ஸை போடுறதுக்கு, அதாவது தீம் கலர்ஸை செட் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணும். அடுத்து பார்க்கலாம் போர்டர்ஸ். அதாவது நாங்கள் ஏதாச்சும் ஒரு டேபிளோ சம்திங் க்ரியேட் பண்ணும்போது என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி போர்டர்ஸை யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு சிம்பிளாக ஒரு வேர்ட் டைப் பண்ணுறேன், ஐசிடிங்கிற ஒரு வேர்ட் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் இந்த ஐசிடிங்கிற வேர்டுக்கு கீழே ஒரு ஃபுல் லைன் யூஸ் பண்ணுறதுக்காக நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் பாட்டம் பார்டர் யூஸ் பண்ணுறேன். டாப்பில் தேவை ஆல்ரெடி பாட்டம் கிளிக் பண்ணியிருக்கேன், அதை இல்லாமல் ஆக்கின பிறகு தான் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் டாப் போடணும். இல்லாட்டி ரெண்டுமே வந்துடும். சரியா? ஸோ நான் டாப் போடுறேன். ஸோ ஐசிடிக்கு மேலே டாப். ரைட், இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரைட், ஸோ லெஃப்ட் பார்டர் இருக்குது, ரைட் பார்டர் இருக்குது. நீங்கள் நான் அப்பியர் ஆகிறது ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கலாம். பார்டர்ஸை ஆல்ரெடி கேன்சல் பண்ணலாம். அடுத்து ஆல் பார்டர். ரைட், ஆல் பார்டர்னு சொல்லும்போது ஒரு சிங்கிள் வேர்டாக இருக்கனால தான் இப்படி இருக்குது. 2 வேர்டாக இருக்குமா இருந்துச்சுன்னு சொன்னால் என்ன நடக்க போகுது, டிவைட் பண்ணி ஒரு டேபிள் ஃபார்மெட்டில் வந்துடும். அடுத்து அவுட்டர் சேமாக இருக்கும், இன்னர் செட் பண்ண இயலாது. ஏன்னு சொன்னால் வேர்ட்ஸ் கொஞ்சம் கவுண்ட் தேவைப்படுது. ரைட், ஹொரிசோனல் இருக்குது, வெர்டிக்கல் இருக்குது. இதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னால் போர்டர்ஸ் போடக்கூடிய மெத்தட்ஸ். ரைட், இப்போ நாங்கள் சிங்கிள் வேர்ட்ஸுக்கு மேலே செய்யலாம், போர்டர் போடலாம். இதை நீங்கள் எங்கே யூஸ் பண்ணுவீங்கன்னு சொன்னால் பாருங்கள், ஹெட்டிங்ஸ் போடுவோம் தெரியுமா? ரைட், ஏதாச்சும் ஒரு பெரிய டைட்டில் போட்டுட்டு அந்த டைட்டிலுக்கு கீழே ஒரு லைன் வர்ற மாதிரி இருக்கும். அந்த நேரம் சிலவங்க சில மாதிரியாக எடிட் பண்ணுவாங்க. என்னென்னு சொன்னால் இன்செர்ட்டுக்கு போயிட்டு ஷேப்ஸுக்கு போயிட்டு ஒரு லைனை நீங்கள் என்ன செய்வீங்க, இன்செர்ட் பண்ணுவீங்க. ரைட், அந்த மெத்தடோட இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஸ்ட்ரைட்டாக இருக்க போகுது, எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் செய்ய தேவையில்லை. ஓகே தானே? ரைட், தேவையான இடத்துக்கு போடலாம். அப்போ இப்படி ஒன்று க்ரியேட் பண்ணுறது உங்களோட மற்ற விஷயங்களுக்கு என்ன செய்யாது, ஒரு இடையூறாக இருக்காது. சம்டைம்ஸ் வந்து வேர்டில் மெயினாக நாங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான், ஏதாச்சும் ஒரு விஷயத்தை செய்ய போனால் கீழே உள்ள எலைமெண்ட் அவ்வளவும் என்ன செய்ய போகுது, மிஸ் ஆக போகுது. ஸோ அந்த ப்ராப்ளம்லாம் இதில் வராது. அதுக்கு முக்கியமான காரணங்கள் சில இருக்குது. அதாவது நாங்கள் வேர்டில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை சரியாக யூஸ் பண்ணணும். சிலவங்க டப் ஸ்பேஸ் யூஸ் பண்ணாமல் ஒன்லி ஸ்பேஸாலேயே கொண்டு போகிறது. ரைட், இந்த மாதிரிலாம் செய்யும்போது நீங்கள் ஆல்ரெடி கீழே செஞ்சதெல்லாம் என்ன நடக்க போகுது, ஃபுல்லாக என்ன செய்ய போகுது, கொலப்ஸ் ஆகும். ரைட், அந்த ப்ராப்ளம் இருக்குது. ரைட், ஸோ ஹோமில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை பார்ப்போம். அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் ஷோ அண்ட் ஹைட். ரைட், இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை நாங்கள் யூஸ் பண்ணுவோமா இருந்தால் அது ஷோ ஓ ஹைட், அந்த ஆப்ஷன் பேர் ஷோ ஹைட் தான். இந்த ஆப்ஷனை நான் யூஸ் பண்ணுவேனா இருந்தால் இந்த டாக்குமெண்ட்டை நான் பிரிண்ட் பண்ணும்போது, ரைட், இந்த டாக்குமெண்ட்டை நான் பிரிண்ட் பண்ணும்போது அது என்ன செய்யாது அப்படின்னு சொன்னால் டிஸ்பிளே ஆகாது. ரைட், ஷோ ஓ ஹைடுங்கிற அந்த ஆப்ஷனை நான் யூஸ் பண்ணால் டாக்குமெண்ட்டை பிரிண்ட் பண்ணும்போது பிரிண்ட் ஆகாது. ஸோ அப்போ எதுக்கு இருக்குன்னா, இதை வேற ஒரு ஆளுக்கு கொடுத்துட்டு நீங்கள் ரீட் பண்ணும்போது அவங்க பார்க்கணும், பட் பிரிண்ட் எடுக்கும்போது அது வராது. ரைட், அதுக்கான ஒரு ஆப்ஷன் தான் என்னது, இந்த ஷோ ஓ ஹைட். ரைட், அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது இந்த ஹெட்டிங்கான ஸ்டைல்ஸ். ரைட், நீங்கள் ஹெட்டிங் போடுவீங்க, சப் ஹெட்டிங் போடுவீங்க, சப் ஹெட்டிங்குள்ளேயும் சில ஹெட்டிங்ஸ் போட்டு கொண்டு போவீங்க. அதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன் தான் இதெல்லாம். ரைட், இதை நாங்கள் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ரைட், அடுத்து இருக்குது பாருங்கள் இந்த ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ். இந்த ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் என்னதுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால், சம்டைம்ஸ் நாம் ஒரு டாக்குமெண்ட்டை ஃபுல்லாக செஞ்சு எடுத்துகிட்டு போயிருப்போம். செஞ்சு எடுத்துகிட்டு போன பிறகு உங்களுக்கு ஃபைனலாக ஞாபகம் வரலாம், ஏதாச்சும் ஒரு வேர்டை நாங்கள் என்ன செஞ்சுருப்போம், பிள்ளையாக டைப் பண்ணியிருக்கலாம். கம்ப்யூட்டருக்கு COMPUTORன்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணுறீங்கன்னு வைப்போம். ரைட், ஸோ ஜஸ்ட் நான் அந்த வேர்டை டைப் பண்ணுறேன்.
ஜஸ்ட் கம்ப்யூட்டர் ஓஆர்னு சொல்லி டைப் பண்ணுறேன். ரைட், ஒரு எரராக நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணோன்னா பாருங்கள் உங்களுக்கு ரெட் கலர் அண்டர்லைன் வருது. ரைட், ஸோ சம்டைம்ஸ் நம்ம விடுவோம். ரைட், கம்ப்யூட்டர்னு சொல்லி எரராக நான் டைப் பண்ணிட்டேன். இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஃபைண்டுங்கிற ஆப்ஷனுக்கு போங்க. அப்போ உங்களுக்கு கேட்கும் எதை நீங்கள் ஃபைண்ட் பண்ண போகிறீங்க. நான் சொல்லுவேன், நான் பிள்ளையா அடித்த அந்த வேர்டே டைப் பண்ணுறேன், கம்ப்யூட்டரை என்ன செய்ய போகிறேன், ஃபைண்ட் பண்ண போகிறேன். அப்படி அதை நான் ஃபைண்ட் பண்ண பிறகு என்ன நடக்கும் பாருங்கள், அதான் ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிச்சு, இந்த வேர்டை ஹைலைட் பண்ணிடுச்சு. ரைட், அதுவாக என்ன செஞ்சிச்சு, ஆட்டோமேட்டிக்காக ஹைலைட் பண்ணிடுச்சு. அதாவது நான் ஒரு 1000 பேஜஸ் செஞ்சாலும் சரி, வேர்ட் லிமிட் எவ்வளோ செஞ்சாலும் சரி, நான் கேட்குற ஃபைன் பண்ணக்கூடிய வேர்டை என்ன செய்ய போகுது, அது ஃபைன் பண்ணி தருது. ஸோ நான் என்ன செய்கிறேன், நான் பிழையாக தான் டைப் பண்ணியிருக்கேன், ஸோ நான் பிழையான வேர்டை தான் ஃபைன் பண்ணுறேன், ஸோ அதை ஃபைன் பண்ணி தந்துடும். இப்போ என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னால் ரெண்டாவது ஆப்ஷன் ரீப்ளேஸுங்கிற ஆப்ஷன். ரைட், இந்த ரீப்ளேஸுங்கிறதுல உங்களுக்கு என்னத்தை ஃபைன் பண்ணணும், நான் பிழையாக டைப் பண்ணக்கூடிய வேர்ட் கம்ப்யூட்டர். அப்போ அது என்னன்னு சொல்லி உங்களுக்கு டைப் பண்ணி வேணும், கம்ப்யூட்டர் சரியான வேர்டை நான் போடுறேன். ஸோ ஃபைண்ட் வாட் என்னது, ரீப்ளேஸ் வித் என்னது. ஸோ இப்படி நான் சர்ச் பண்ணிட்டு என்ன செய்கிறேன், ரீப்ளேஸ் ஆல்ங்கிறத கொடுக்குறேன். எஸ், ஸோ நீங்கள் செக் பண்ணலாம் இந்த வேர்டு என்ன நடந்திருக்கு, சேஞ்ச் ஆகிருக்கு. கம்ப்யூட்டர் ஓஆர்ன்றது இஆர்னு வந்து இதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ். சம்டைம்ஸ் நாம் என்ன ஏதாச்சும் பிள்ளைய விட்டுட்டு என்ன செய்ய போகிறோம், டாக்குமெண்ட் ஃபுல்லாக என்ன செய்வோம், அந்த வேர்டை பார்த்து செக் பண்ணிக்கிட்டே இருப்போம் எந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லி. சம்டைம்ஸ் அது மிஸ்ஸும் ஆகலாம். இப்போ நீங்கள் ஒரு 200 பேஜ் 150 பேஜ் எல்லாம் செய்யும்போது ஒரு வேர்டை தேடுறதுன்றது சரியான கஷ்டம். இந்த மாதிரி மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ். ரைட், அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த இன்செட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. அதாவது பேஜஸ், கவர் பேஜ் ஆட் பண்ணுறது. ரைட், நான் இதை உங்களுக்கு ஜஸ்ட் சிம்பிளாக சொல்கிறேன், ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரைட், உங்களுக்கு ப்ராக்டிக்கல் வைஸாக தான் சின்ன ஒரு நாலேஜ் தேவைப்படும். இருந்தாலும் நான் எனக்கு ஒரு சின்ன டைமிங்கில் நான் இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரைட், கவர் பேஜ்னு சொல்லும்போது டிஃபால்ட்டாக அதில் நிறைய பேஜஸ் இருக்குது. ரைட், இதில் ஏதாச்சும் நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு பேட்டர்னை எடுக்கலாம். அப்போ நான் இதில் ஒரு கவர் பேஜை ரெடி பண்ண பிறகு, எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு கவர் பேஜ் எடுக்கிறேன், திஸ் ஒன். ரைட், இந்த கவர் பேஜ் எடுத்த பிறகு எப்பயுமே கவர் பேஜ் நான் ஃபிக்ஸ் பண்ணாட்டியும் அது ஃபர்ஸ்ட் பேஜாக தான் வரும். அடுத்து நான் டைப் பண்ண அந்த வேர்டு எங்கே போயிடுச்சு, செகண்ட் பேஜுக்கு போயிடுச்சு. ரைட், ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் பேஜ் இருக்குது, அடுத்து செகண்ட் பேஜ். நான் கவர் பேஜ் இப்படி அடிஷ்னலாக ஆட் பண்ணேன்னு சொன்னால் என்ன நடக்கும், அவங்க கொடுத்துருக்க மாதிரி தான் நான் என்னால் டைப் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல ஒரு சேஞ்சஸை கொண்டு வரலாம், டைட்டிலில் சேஞ்சஸை கொண்டு வரலாம், சப்டைட்டில், அடுத்து ஃபைனலாக இருக்கக்கூடிய நேமில் சேஞ்சஸை கொண்டு வரலாம். இதுக்கு மேலதிகமாக உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நீங்கள் இமேஜஸை இன்செர்ட் பண்ணலாம், அடுத்து ஷேப்ஸை இன்செர்ட் பண்ணலாம். அந்த வேலைகளை நீங்கள் என்ன செஞ்சு கொள்ளலாம், செய்யலாம். அதுக்காக இருக்கிறது தான் என்னது, இந்த கவர் பேஜ். இதுக்கு மேலதிகமாக உங்களுக்கு கவர் பேஜஸ் வேணுமா இருந்தால் நீங்கள் எங்கே போக போகிறீங்க, more cover pages from office.com. ரைட், அப்போ office.comல போயிட்டு இன்னும் கொஞ்சம் என்னது சில என்ன சொல்லலாம் ப்ரீமியமான கவர் பேஜஸை நாம் என்ன செய்யலாம், எடுக்கலாம். ஸோ அதுக்கு தான் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டாக இதை இன்ஃபார்ம் பண்ணேன். ஆக்டிவேஷனுங்கிறது ரொம்ப முக்கியம். சம்டைம்ஸ் நாம் ஆக்டிவேஷன் இல்லாமல் போகுமா இருந்தால் என்ன செய்ய போகுது, உங்களுக்கு இந்த ஆப்ஷன் அவைலபிளாக இருக்காது. அதாவது இன்டர்நெட்டோட நாங்கள் கனெக்ட் பண்ண இயலாது. ரைட், அதுவும் முக்கியமான ஒரு பாயிண்ட். தேவையில்லை அப்படின்னு சொன்னால் இந்த கவர் பேஜை நான் என்ன செய்யலாம், ரிமூவ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ நான் இந்த கவர் பேஜை இப்போ ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகே, அடுத்து பாருங்கள் blank பேஜ். ஏதாச்சும் ஒரு இடத்துல உங்களுக்கு blank பேஜ் தேவை அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொன்னால் கிளிக் பண்ணிவிட்டு blank பேஜை கொடுப்போன்னா இருந்தால் உங்களுக்கு blank பேஜ் இன்செர்ட் ஆகும். இதில் பாருங்கள் ஒரு சின்ன டெக்னிக் இருக்குது. எனக்கு இந்த பேஜுக்கு பிறகு தான் blank பேஜ் வேணும். இது நம்பர் 1. ரைட், பேஜ் நம்பர் 1. ஸோ இந்த பேஜுக்கு நெக்ஸ்ட் தான் எனக்கு blank பேஜ் வேணும்னு சொன்னால் அந்த டாக்குமெண்ட்லேயே கடைசி லெட்டருக்கிட்ட உங்களோட கேஸரை வைங்க.
அந்த பிளிங்க் ஆகிருக்கு. ரைட், அந்த கேசரை என்ன செய்ய போகிறீங்க, வைக்க போகிறீங்க. ரைட், அந்த இடத்துல நான் என் கேசரை வச்சுட்டு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னால், இப்போ பிளாங்க் பேஜை க்ரியேட் பண்ணுவேனா இருந்தால் எனக்கு செகண்ட் பேஜ் தான் என்ன செஞ்சுருக்கு, பிளாங்க் பேஜ் வந்திருக்கு. ஓகேயா? ரைட், ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். அடுத்து பாருங்கள், அந்த பேஜில் ஃபர்ஸ்ட் லெட்டர்கிட்ட வைக்கிறேன். அதாவது எத்தனை பேராகிராஃப் வேணாலும் இருக்கலாம், ஃபர்ஸ்ட் லெட்டர்கிட்ட வைக்கிறேன். இப்போ நான் பிளாங்க் பேஜை க்ரியேட் பண்ணும்போது என்ன நடந்திருக்கு, எனக்கு ஃப்ரண்ட்டாக பிளாங்க் பேஜ் வந்துடுச்சு. அப்போ ஆல்ரெடி இருந்த இந்த ஃபர்ஸ்ட் பேஜ் செகண்ட் ஆயிடுச்சு. அது இல்லாமல் புதுசாக ஒரு பேஜ் புதுசாக வந்திருக்கு. இதுதான் இதில் இருக்கக்கூடிய சின்ன ட்ரிக். ரைட், அப்போ இந்த மாதிரி சில விஷயங்களை தான் நாங்கள் மெயினாக பார்க்குறோம். அடுத்து பார்க்கலாம் இந்த பேஜ் பிரேக். இதை என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு பேஜுக்கு இடையில் சின்ன ஒரு பிரேக் ஒன்று தேவை. அந்த நேரம் நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால், என்டர் பண்ணி அவ்வளோ அலைன்மெண்ட்டையும் சேஞ்ச் பண்ணிடுவோம். அப்போ இதுக்காக இந்த பேஜ் பிரேக்கை நாங்கள் யூஸ் பண்ணுவோமா இருந்தால் என்ன நடக்க போகுது, உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட்டுக்கு பிறகு, அதாவது இந்த இடத்துக்கு பிறகு ஒரு பிரேக் ஒன்று தேவை. ஸோ நான் என்ன செய்ய போகிறேன், ஒரு பிரேக்கை க்ரியேட் பண்ணியாச்சு. ஒரு பேஜ் அளவுக்கு என்ன செய்ய போகுது, ஒரு பிரேக் என்ன நடக்க போகுது, க்ரியேட் நடக்க போகுது. ரைட், இது இம்பார்ட்டண்டான ஒரு மேட்டர். ஓகே தானே? ரைட், இந்த விஷயத்தை நான் இந்த இடத்துல சொல்கிறேன். ரைட், இந்த கம்ப்யூட்டருங்கிற வேர்டை நான் பிள்ளையாக அடிச்சிட்டேன். ஸோ அது என்ன மார்க்கில் இருக்குது, ரெட் மார்க்கில் இருக்குது. இதை நான் மிடில், அதாச்சும் அந்த லேட்டஸ்ட்டில் ஏதாச்சும் ஒரு இடத்துல நான் வச்சுட்டு என்ன செய்யறேன்னு சொன்னால், ரைட் கிளிக்கை ப்ரெஸ் பண்ணி அதுக்கான சரியான வேர்ட்ஸ் ரெஃபர் பண்ணி வரும். ஸோ கம்ப்யூட்டர் அப்படிங்கிற வேர்ட் இருக்குது. ஸோ ப்ரெஸ் பண்ணோன்னா இந்த வேர்ட் சரின்றது எனக்கு தெரியும். அடுத்து பாருங்கள், இந்த வேர்டை நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம். ரைட், ஓகே, நான் இது ட்ரான்ஸ்லேட் பண்ணணுமா இருந்தால் இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்ணி இருக்கணும். ரைட், ஸோ உங்களுக்கு சிங்கள தமிழ் ட்ரான்ஸ்லேஷன் எல்லாம் இதுக்குள்ளே செஞ்சு கொள்ளலாம். கூகுள் ட்ரான்ஸ்லேஷன் மாதிரி தான் இதுக்குள்ளே நடக்க போகுது, இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆகி. ரைட், ஓகே, ஸோ பேஜ் பிரேக். ஓகே, அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் டேபிளை க்ரியேட் பண்ணுறது. டேபிளை க்ரியேட் பண்ணும்போது டிஃபால்ட்டாக ஒரு 10 காலம் இருக்குது, ஒரு 8 rows டிஃபால்ட்டாக இருக்குது. இதுக்கு மேலே தேவை அப்படின்னு சொன்னால் நீங்கள் இன்செர்ட் டேபிளுக்கு போயிட்டு எத்தனை காலம்ஸ் தேவை, எத்தனை ரோஸ் தேவை அப்படிங்கிறத இன்செர்ட் பண்ணி நீங்கள் செய்யலாம். ஓகே தானே? ரைட், அடுத்து பாருங்கள் பிக்சர் இன்செர்ட் பண்ணுறது. ஓகே, பிக்சர் இன்செர்ட் பண்ணும்போது நம்ம மெஷினில் உள்ள பிக்சர்ஸும் எடுக்கலாம். இங்கே இருந்துகிட்டே என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் கூகுள் சர்ச்சில் இருக்கக்கூடிய பிக்சர்ஸையும் நாங்கள் எடுத்துகிட்டு வரலாம். அடுத்து ஷேப்ஸ்ன்னு சொல்லும்போது ஷேப்ஸ் ஒன்று இன்செர்ட் பண்ண பிறகு இதுக்குள்ளே உங்களோட லெட்டர்ஸை நீங்கள் டைப் பண்ணணுமா இருந்தால் ஷேப்பை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணி என்ன செய்யுங்க, add text. ரைட், எகெயின் நான் அதை காட்டுறேன். கிளிக் பண்ணிவிட்டு add text. ரைட், ஸோ பாருங்கள் கேசர் லிங்க் ஆகுது. ஸோ நான் இந்த இடத்துல என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் டைப் பண்ணலாம். ரைட், இதுதான் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு ஷேப்புக்குள்ளுக்கு ஒரு டெக்ஸ்ட்டை டைப் பண்ணுறதுக்கான மெத்தட். ஓகே, ரைட், சேம் சைடு. அடுத்து பார்ப்போம், ஸ்மார்ட் ஆர்ட் இருக்குது. ரைட், அடுத்து சார்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு சார்ட்ஸ் தேவைப்படும். ரைட், அப்போ சார்ட்ஸ் ஒன்று இன்புட் பண்ணும்போது ஜஸ்ட் பார்க்குறேன், ஒரு காலம் சார்ட்டை ஒன்று இன்செர்ட் பண்ணுறேன். ஓகே, ஒரு காலம் சார்ட்டை இன்செர்ட் பண்ண பிறகு என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், ஏன் இந்த ஷேப்புக்குள்ளே இந்த சார்ட் வர்றதுக்கு காரணம் நான் அந்த இடத்துல தான் இந்த கேசரை வச்சிருந்தேன். ஸோ அந்த இடத்துல கேசரை வச்சிருந்தனால என்ன நடந்துச்சு, அதுக்குள்ளே தான் என்ன நடந்திருக்கு, அந்த சார்ட் உள்ளுக்கு வந்திருக்கு. ஸோ அதையும் நீங்கள் என்ன செய்யணும், கவனிக்கணும். இப்படி சார்ட்டை நான் இன்செர்ட் பண்ண பிறகு ஆட்டோமேட்டிக்காக ஒரு எக்ஸல் ஃபைல் ஒன்று லோட் ஆகும். ரைட், ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்க போகுது, ஒரு எக்ஸல் ஃபைல் ஒன்று லோட் ஆகும். அப்போ அந்த எக்ஸல் ஃபைலை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எக்ஸ் ஆக்சிஸில் என்ன இருக்குது, ஒயில் என்ன இருக்குதுன்னு சொல்லி இருக்குது. ஸோ நம்ம எக்ஸ் ஆக்சிஸில் வேல்யூவை செட் பண்ணிக்கலாம். இதில் என்னென்ன வேல்யூஸ் உங்களுக்கு தேவை. அடுத்து இது கேட்டகரி 1ன்னு இருக்குது. நாம் இதை எப்படி மாற்றலாம், உங்களோட ஒப்பீனியன் எப்படின்னா உங்களுக்கு நீடோ, ஸோ அதை நாம் இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணலாம். அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் இதுக்கான நம்பர் வேல்யூஸும் நாம் சேஞ்ச் பண்ணலாம். இதுதான் இருக்கக்கூடிய சார்ட்டில் இருக்கக்கூடிய மெயினான விஷயங்கள்.
அதுக்கு மேலதிகமாக நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் இதில் இருக்க ரோஸ் எடிட் பண்ணலாம், டேட்டாஸ் எடிட் பண்ணலாம். இது இன்னும் என்ன செய்யலாம், உங்களுக்கு சார்ட்டோட ஸ்டைல், ஷேப்ஸ் எல்லாம் மாற்றலாம். ஏன்னா நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்லாம் படிக்கும்போது ஒவ்வொரு சார்ட்ஸ் க்ரியேட் பண்ண சொல்லலாம், ரைட்? அதுக்காக நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்கள், ரைட்? ஸோ இது அக்யூரேட்டாக இருக்கும். எப்படி அக்யூரேட்டாக இருக்கும்னு சொன்னால் நாங்கள் இதில் கொடுக்கக்கூடிய வேல்யூஸ், இந்த எக்ஸலுக்குள்ளே கொடுக்கக்கூடிய வேல்யூஸ்னால தான் இதை என்ன நடக்க போகுது, அக்யூரேட் ஆக போகுது, ரைட்? ஸோ இன்செர்ட் ஓகே. அடுத்து பார்க்கலாம், நாங்கள் இதுக்குள்ளேயே நாங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணலாம். உங்களுக்கு சில தேவைகள் வரும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ண, ஸோ ஸ்க்ரீன்ஷாட் பண்ணலாம். இதுக்குள்ளே நாங்கள் விக்கிபீடியா எடுத்துக்கொள்ளலாம். விக்கிபீடியாங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் அது ஒரு சர்ச்சிங் ஜோன், ரைட்? ஒரு சர்ச் பண்ணக்கூடிய ஒரு ஜோன், ரைட்? ஆன்லைன் வீடியோஸை சர்ச் பண்ணலாம். அடுத்து புக் மார்க். இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நீங்கள் ரீட் பண்ணிட்டு போகிறீங்க, அதை நீங்கள் ரீட் பண்ணிட்டு போகும்போது ஏதோ ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டீங்க. ஸோ நாம் என்ன செய்யலாம், அந்த இடத்த நான் என்ன செய்யலாம், புக் மார்க் பண்ணி வைக்கலாம், ரைட்? இல்லாட்டி திருப்பி நான் தேடும்போதும் அது எனக்கு ஈஸியாக இருக்கும், புக் மார்க் பண்ணி வச்சுருந்தேன், ரைட்? ஹெடர் ஃபூட்டர் நாங்கள் ப்ராக்டிக்கலில் பார்ப்போம். சேம் இந்த விஷயங்கள் தான் என்ன இருக்குது தேவைப்படுது, ரைட்? ஸோ அடுத்த விஷயம் டிசைன் போடும்போது நாங்கள் முன்னுக்கு ஹோமில் பார்த்த மாதிரியான டைட்டில், சப்டைட்டில் அதுக்கு கூடிய இது இருக்குது. அடுத்து தீம்ஸ் இருக்குது, என்னென்ன மாதிரி தீம்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணலாம், ரைட்? எனக்கு டெக்ஸ்ட் மட்டும் ஹைலைட் பண்ணியிருக்கனால அப்படி வருது, ரைட்? தீம்ஸில் நாங்கள் என்ன செய்யலாம், தேவையான கலர்ஸை ரெடி பண்ணிக்கலாம். பாட்டம் மார்க் தேவைப்படும், பேஜ் கலர், பேஜ் போர்டர், ரைட்? பேஜ் போர்டர்லாம் பற்றி சொல்லும்போது உங்களுக்கு சரியான ஒரு மெஷர்மெண்ட் கொடுப்பாங்க. இந்த மெஷர்மெண்ட்டுக்கு கீழே தான் பேஜ் போர்டருங்கிறது இருக்கும். ஸோ அதை பற்றி படிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் பேஜ் போர்டரை கிளிக் பண்ணி அதுக்கான ஆப்ஷன்ஸை பார்த்துக்கொள்ளுங்க, ரைட்? நாங்கள் எடிட் பண்ணும்போது பார்ப்போம். ஸோ லேஅவுட்னு சொல்லும்போது மார்ஜின்ஸுக்கு ஓரியன்டேஷன், சைஸ் அண்ட் காலம். இந்த மார்ஜின்ஸில் வந்து நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் மார்ஜினை ரெடி பண்ணிக்கொள்ளணும். அதாவது நீங்கள் என்ன பேப்பரில் பிரிண்ட் பண்ண போகிறீங்களோ அந்த பேப்பரோட எட்ஜுக்கே போகணுமா, இல்லாட்டி நீங்கள் புதுசாக ஒரு மார்ஜினை நீங்கள் க்ரியேட் பண்ணுவீங்களா? ஏன்னா சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு ரிப்போர்ட்ஸ் அசைன்மெண்ட் செய்யும்போது மார்ஜின்ட மெஷர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி. ஸோ நான் இதை என்ன யூனிட் அழகில் போடுவேன்னு சொன்னால் டபுள் கொட்டேஷன் இருக்க மாதிரி இருந்தால் அது இன்ச்சில் போட்டுட்டு என்ன ஓரியன்டேஷன், அதாவது போர்ட்ரேட்டா இல்லாட்டி லேண்ட்ஸ்கேப்பா, இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுப்பனா இருந்தால் உங்களுக்கு அதே அப்பியர் ஆகும். இதுதான் நம்ம சொல்லுவோம் என்ன அப்படின்னு சொன்னால் மார்ஜின்ஸ். அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் பேப்பர்ட சைஸ் டிஃபால்ட்டாக லெட்டரில் இருக்கும். இதை நாங்கள் ஃபஸ்ட்டாகவே செய்யக்கூடிய ஒரு விஷயம். அடுத்து சைஸுக்கு பொறுத்தவரை A3, A5, A4, A5, B4, B5, ரைட்? இந்த மாதிரி பேப்பர்ஸ் இருக்குது. அதாவது நீங்கள் பிரிண்ட்டில் என்ன பேப்பரை போட போகிறீங்களோ அதை போடணும். ஆனால் நாங்கள் ஒரு ஒர்க்கை செய்யும் போது A4 வச்சு செய்கிறது ஈஸியாக இருக்கும். ஏன்னா நாங்கள் A4ன்னு சொன்னால் நமக்கு மெஷர்மெண்ட் பண்ணிக்கொள்ளலாம், இந்த சைஸில் அது இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் என்ன செஞ்சுக்கொள்ளலாம், மெஷர்மெண்ட் பண்ணலாம். அடுத்து காலம்ஸ். அப்போ காலம்ஸுங்கிறது என்னென்னா நீங்கள் நியூஸ் பேப்பர்ஸ் பார்த்துருப்பீங்க, ரைட்? அதிலலாம் எப்படின்னு சொன்னால் கொலமாக தான் டைப் பண்ணியிருப்பாங்க. ஸோ 1 columnல தான் நார்மலாக இருக்குது, 2 columns போடலாம், 3 columns போடலாம். இதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னால் நாங்கள் போடக்கூடியது நியூஸ் பேப்பர் மாதிரி, ரைட்? ஒரு நியூஸ் பேப்பரில் இப்படி தான் என்ன இருக்க போகுது, காலம்ஸ் இருக்க போகுது, ரைட்? ஓகே. ஸோ அடுத்து இண்டென்ட் இருக்குது, அடுத்து ஸ்பேஸிங், ரைட்? எவ்வளோ ஸ்பேஸிங் இருக்குது. இந்த மெஷர்மெண்ட் வந்து ஸ்பேஸிங்னு சொல்லும்போது பாயிண்டில் இருக்குது, இண்டென்ட்னு சொல்லும்போது இன்ச்சஸில் நாங்கள் ரெடி பண்ணிக்கொள்ளணும். யூனிட் போட தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு நம்பரை கொடுத்தாலே இண்டென்ட் நடக்கும். இண்டென்டேஷனுங்கிறது என்னது, அதாவது ஒரு பெரிய ஒரு டேப் ஸ்பேஸ். உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு எஸ்ஏ ரைட்டிங் செய்யும் போது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன ஸ்பேஸ் விட்டுட்டு தான் என்ன செய்ய போகிறோம், அந்த எஸ்ஏ ஸ்டார்ட் பண்ணுவோம். லெட்டரும் அதே மாதிரி தான். இப்போ அந்த நேரம் நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் இந்த இண்டென்ட்டுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம். அதுக்காக தான் இந்த இண்டென்ட் இருக்குது. ஸோ ரெஃபரிங்கை நான் அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன், ப்ராக்டிக்கல் பார்க்கும்போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து மார்ஜின்ஸ் இருக்குது, ரைட்?
ஸோ ரிவ்யூ ரிவ்யூவில் நாங்கள் மெயினாக கதைக்க போகிறது இந்த ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த ஸ்பெல்லிங்கும் கிராமரும் பார்க்குங்க. ஸ்பெல்லிங்கிறது ரெட் கலர் அண்டர்லைனில் காட்டும், கிராமருங்கிறது க்ரீன் ப்ளூவில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ரைட். அடுத்து பாருங்கள் இந்த தெசரஸ். ரைட். இந்த தெசரஸ்ங்கிறது என்னதுக்குன்னு சொன்னால் இது வந்து ஒரு சிமிலர் வேர்டை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன். ஒத்த கருத்து சொற்கள். இப்போ ஏதாச்சும் ஒரு வேர்டுக்கு உங்களுக்கு சிமிலர் வேர்ட் தெரியும், அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த தெசரஸ். ரைட். நாங்கள் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்டூடெண்ட். ரைட். அப்போ நாங்கள் இதுக்கு ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லும்போது அது நவுன். ஒரு டிக்ஷனரியில் நாங்கள் எப்படி தேடும் போது எப்படி நாங்கள் ஒரு டிக்ஷனரியில் ஒரு சிமிலர் வேர்ட் தேடுவோமோ அதே மாதிரியான ஃபார்மேட்டில் எனக்கு வந்துருக்கு. அண்டர் கிராஜுவேட், அப்ரெண்டிஸ், லேர்னர், ஸ்கூல் சைல்டு, பீப்புள், ஸ்காலர். ஸ்டூடெண்ட்டுங்கிறதுக்கான ஒரு ஒரு சிமிலரும் வருது, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஃபுல் டீட்டெயில்ஸ் வருது. ஸோ நான் இதை எங்கே யூஸ் பண்ணுறேன்? தெஷரஸுக்கு போகிறேன். ரைட். மேபி உங்களுக்கு இது சம்டைம்ஸ் வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும் அண்ட் உங்களோட ஆஃபீஸ் ஆக்டிவேட்டாக இருந்தால் தான் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஓகே தானே? ரைட். அடுத்து ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர். சரி. அடுத்து வேர்ட் கவுண்ட். இதை நான் கிளிக் பண்ணோன்னே எனக்கு என்ன வருது அப்படின்னு சொன்னால் எத்தனை பேஜ் க்ரியேட் பண்ணியிருக்கேன், எத்தனை வேர்ட்ஸ், எத்தனை கேரக்டர்ஸ், நோ ஸ்பேஸ், வித் ஸ்பேஸ் எவ்வளவு, பேராகிராஃப் எவ்வளோ, லைன்ஸ் எவ்வளோ. ஸோ ஆல் டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. அப்போ நாங்கள் அசைன்மெண்ட் செய்யும்போது நம்மளோட வேர்டில் நாங்கள் அப்லோட் பண்ணுவோமா இருந்தால் நம்மளை பற்றினா அப் டு டேட் அங்கே போயிடும். ஸோ எந்த ஒரு எரரும் நீங்கள் இந்த இடத்துல விட இயலாது. ரைட். ஸோ நாங்கள் இதில் சொல்லலாம் இன்க்ளூட் டெக்ஸ்ட் பாக்ஸஸ், ஃபுட் நோட்ஸ் அண்ட் எண்ட் நோட்ஸ். சில நேரம் ஃபூட்டரில் நாங்கள் நோட் ஒன்று போடலாம், எண்டில் ஒரு நோட் போடலாம். அதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் குறையும். ரைட். அது கொஞ்சம் என்ன செய்ய போகுது? ரெடியூஸ் ஆக போகுது. ஸோ இதுதான் என்னென்னு சொல்லுவோம் இந்த வேர்ட் கவுண்ட். ரைட். அடுத்ததான் நீங்கள் பார்க்கலாம் இதில் ட்ரான்ஸ்லேஷன் செய்கிறது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இதில் ட்ரான்ஸ்லேஷன் செய்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது. அடுத்து என்ன அப்படின்னு சொன்னால் இவ்வளோதான் நாங்கள் இதில் மெயினாக பார்க்கக்கூடியது. எஸ், வியூ. அடுத்து வியூன்னு சொல்லும்போது என்ன வியூவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க? ரைட். நாங்கள் பார்க்குற வியூ என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ என்ன வியூவில் இந்த ப்ரெசன்டேஷன் அதாவது இந்த வேர்டு இருக்குதுன்னு சொன்னால் நான் டைப் பண்ணி நான் எடிட் பண்ணுற எல்லா வேலையிலும் எந்த வியூவில் செய்வேன்னா இந்த பிரிண்ட் லே அவுட்டுங்கிற வியூவில் தான் செய்கிறேன். ரைட். இந்த வியூவில் செய்கிறனால தான் என்னது எடிட் பண்ணே இயலுது. ரீட் மோடுக்கு போட்டேன்னு சொன்னால் என்னால் எடிட் பண்ணே இயலாது. சம்டைம்ஸ் நீங்கள் ரீட் பண்ணும்போது அதாவது பிரிண்ட் லே அவுட்டில் வச்சுட்டு நீங்கள் ரீட் பண்ணும்போது சில நேரம் என்ன செய்யலாம், மிஸ்டேக்காக சில விஷயம் டிலீட் ஆகிடலாம், இல்லாட்டி சேஞ்சஸ் ஏதாச்சும் நடந்துடலாம். ஸோ நாங்கள் வாசிக்கிறோம்னு சொன்னால் கட்டாயம் ரீட் மோடுக்கு மாற்றுங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஒரு எரரும் வராது. நாங்கள் என்ன செஞ்சாலும் அதுக்கு என்ன செய்யாது, ஒரு ரெஸ்பான்ஸ் அவுட்புட் இருக்காது. அதுக்காக தான் நாங்கள் ரீட் பண்ணுற மோடுக்கு போடுறோம். அடுத்து வெப் லேஅவுட். ரைட். வெப் லேஅவுட்னு சொல்லும்போது சம்டைம்ஸ் வந்து நீங்கள் இதை வெப்சைட்டுக்கு அப்லோட் பண்ணுறீங்க, அதாவது வெப்சைட்டில் அதை எப்படி டிஸ்பிளே பண்ணப்படும் அப்படிங்கிறத இந்த வெப் லேஅவுட்டில் நாங்கள் பார்க்கலாம். ரைட். ஏன்னா இது வந்து என்ன அப்படி சொன்னால் ஒரு பிசிக்கான ஒரு லேஅவுட். இது வெப்புக்குன்னு வரும்போது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறது தான் என்னது இந்த வெப் லேஅவுட். ரைட். அடுத்து என்ன அப்படி சொன்னால் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய சில ஆப்ஷன் தான் இந்த ரூலர் தேவைப்படும். ரைட். ஸோ நான் இந்த இடத்துல இந்த ரூலரை நான் கிளிக் பண்ணுவேனா இருந்தால் இந்த இடத்துல எனக்கு ரூலர்ஸ் வந்துடும். இன்னும் தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நாங்கள் பார்க்குற வியூ வந்து பிரிண்ட் அப்படியே பிரிண்ட் வராது. ரைட். பார்க்குற மாதிரி பிரிண்ட் வராது. ஏன்னா இது ஒரு ஸ்க்ரீனில் தான் பார்க்குறீங்க. இது ஜூம் பண்ணால் இவ்வளோ பெருசாக வரும், ஜூமை குறைச்சா சின்னதாகும். அப்போ உங்களுக்கு என்ன மெஷர்மெண்ட்டு கீழே அது வருதுங்கிறத புரிஞ்சு கொள்ளணும். ஸோ இதுக்காக தான் நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொன்னால் ரூலரை யூஸ் பண்ணுவேன். ரைட். இந்த ரூலரில் மெஷர்மெண்ட் இருக்குது, இன்ச்சஸில் இருக்குது. ஸோ நான் இதில் என்ன செய்வேன் அப்படின்னு சொன்னால் தேவையான மெஷர்மெண்ட்டு கீழே வச்சுருப்பேன். இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு பேஜில் மார்ஜின்லேருந்து ஒரு 1 இன்ச் தள்ளி தான் இந்த கம்ப்யூட்டரில் சி வரும்னு சொன்னால் இப்படி நான் செட் பண்ணலாம். ஓகே. ரைட். இதுதான் எனக்கு தேவைப்படுற ஒரு ஆப்ஷன் ரூலர். அடுத்து நேவிகேஷன் பேன் இருக்குது, கைட்லைன் இருக்குது. இதில் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு எக்ஸல் ஷீட் மாதிரி உங்களை டிவைட் பண்ணி கொள்ளலாம். ரைட். கிரிட் லைன்ஸ். அடுத்து ஜூம் இருக்குது,
ஓகே, ஜூமில் மோஸ்ட்டாக நாங்கள் 100% வச்சுருப்போம். இதெல்லாம் தான் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய சில முக்கியமான ஆப்ஷன்ஸ், ரைட்? இந்த ஆப்ஷன் இருக்கிறனால நாங்கள் என்ன செய்யலாம், நம்மளோட ஒர்க்கை கொஞ்சம் எஃபிஷியன்ஸாக செய்யலாம், ரைட்? ஸோ நான் அடுத்த விஷயத்துக்கு மூவ் ஆகுறேன். ப்ராக்டிக்கலை ஸ்டார்ட் பண்ணுவோம். உங்களுக்கு தியரியில் நான் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணலை. மோஸ்ட்டாக என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுதோ அதை மட்டும்தான் நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் கவர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குமா இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் மெசேஜஸ் பண்ணலாம். அதை நான் கன்சிடர் பண்ணுறேன், ரைட்? ஸோ நாங்கள் ப்ராக்டிக்கலுக்கு மூவ் ஆகுவோம். ஸோ நான் ப்ராக்டிக்கலுக்கு மூவ் ஆகும்னுக்கு ஒரு நியூ டாக்குமெண்ட் எடுத்துக்கொள்கிறேன். நியூ பிளாங்க் டாக்குமெண்ட். ஓகே, ஒரு ஃப்ரெஷ்ஷான பிளாங்க் டாக்குமெண்ட். ஒரு பிளாங்க் டாக்குமெண்ட் எடுத்து முதல்ல நான் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், இதை நான் சர்வ் பண்ணணும். கட்டாயம் இந்த எரரை விடக்கூடாது. நான் இதை என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் சர்வ் பண்ணணும். சர்வ் பண்ணுறதுக்காக நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் சர்வ் ஆஸ்ங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணுறேன். எந்த லொக்கேஷன் சொல்லி கேட்கும், 2016 இந்த மாதிரி டைப்பில் தான் இருக்கும். எந்த லொக்கேஷன் சொல்லி நான் ப்ரௌஸ் பண்ணுறேன். ப்ரௌஸுக்கு போயிட்டு ஜஸ்ட் எந்த லொக்கேஷனை செக் பண்ணுறேன். டெஸ்க்டாப், சுஹஸ்ட்ரா ஃபோல்டர், ரைட்? நான் இதில் போடுறேன் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட், ரைட்? இதை சர்வீஸ் பண்ணுறதுக்காக ஒரு டைப்பை யூஸ் பண்ணுறேன். என்ன டைப் அப்படின்னு சொன்னால் இது வேர்ட் டாக்குமெண்ட். ஸோ எனக்கு வேர்டில் தான் இது இருக்கணும். ஸோ நான் என்ன செலக்ட் பண்ணியிருக்கேன், வேர்டில் இருக்குது. ஸோ நான் சம்டைம்ஸ் உங்களுக்கு இது 2003 உள்ள ஒரு ஆளுக்கு தான் நீங்கள் அனுப்பணும். அவர் 2003 வச்சுருக்கலாம், 97 மோஸ்ட்லி இல்லை, இருக்குமா இருந்தால் அந்த ஃபார்மேட்டுக்கு மாற்றுங்க. ஏன்னா இது 2016 தானே சர்வ் ஆகுது. அவர் ஓப்பன் பண்ணால் அவருக்கு ரீட் ஆக இல்லாது. ஆனால் நான் இப்போ 2016 செய்கிறது 2007 உள்ளவங்க ரீட் பண்ணலாம், 10 உள்ளவங்க ரீட் பண்ணலாம், 16 ரீட் பண்ணலாம், 13 ரீட் பண்ணலாம், 19 உள்ளவங்களும் இதை ரீட் பண்ணலாம். அடுத்து நான் ஒவ்வொரு ஃபார்மேட்டில் நான் என்ன செய்ய போகிறேன், சர்வ் பண்ணலாம். பிளெயின் டெக்ஸ்டாக சர்வ் பண்ணலாம், பிடிஎஃபாக இல்லாட்டி .txt ஃபைலாக நான் என்ன செய்யலாம், இதை சர்வ் பண்ணலாம். ஸோ நான் வேர்ட் டாக்குமெண்ட். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் .docx, அதாவது டாக்குமெண்ட் எக்ஸ்டெண்டட் அப்படிங்கிற ஒரு ஃபைல் ஃபார்மேட்டில் இது சர்வ் ஆகும். ஸோ சர்வ் கொடுத்துட்டேன். சர்வ் கொடுத்தோன்னே ஷோ பண்ணிக்கொள்ளுங்க. டைட்டில் பாரை பாருங்கள். டைட்டில் பாரில் இந்த டாக்குமெண்ட்டுக்கான நேம் சேஞ்சஸ் ஆகிருக்கு. ஸோ முதலாவது நான் ஓப்பன் பண்ணேன், சர்வ் பண்ணேன். அடுத்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த பேஜை ஃபார்மேட் பண்ணணும். இந்த பேஜை நான் எப்படி ஃபார்மேட் பண்ண போகிறேன் அப்படின்னா, முதலாவது லேஅவுட்ஸ், எந்த சைஸை செக் பண்ணுறேன். எனக்கு என்ன சைஸ் வேணும். ஸோ நான் ஒரு அசைன்மெண்ட் பிளானுக்காக தான் இப்போ நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் செய்கிறேன். ஒரு அசைன்மெண்ட்டை உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக காட்டுறேன். நான் A4ங்கிற சைஸை செட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பேஜஸ் A4 சைஸ். ஓகே, ஓரியன்டேஷன் செட் பண்ணுறேன். எனக்கு போர்ட்ரைட் தான் வேணும், லேண்ட்ஸ்கேப் வேணாம், இல்லை குத்தா தான் இருக்கணும், கிடையா இருக்க தேவையில்லை. ஸோ நான் போர்ட்ரைட்டை செலக்ட் பண்ணுறேன். அடுத்து மார்ஜின் பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்ன செய்யலாம், நம்மளோட ஒப்பீனியன் தான், நமக்கு எப்படி ரிக்குவயர்மெண்ட் இருக்கோ ஸோ அந்த ஒப்பீனியன் தான் நான் டிஃபால்ட்டாக நார்மல்லே நான் வச்சுருக்கேன், ரைட்? நார்மல்லே நாங்கள் யூஸ் பண்ணுவோம். பாருங்கள், நார்மலில் யூஸ் பண்ணால் முதலாவது வேர்டே ஒரு 1/2 இன்ச் தள்ளி தான் நான் என்னால் டைப் பண்ண முடியும், ரைட்? டிஃப்ரெண்ட்டாக பாருங்கள். நார்மலில் வச்சா இப்படி தான். உங்களுக்கு இன்னும் இந்த வெல்கம் ஆலுங்கிறது உள்ளுக்கு தள்ளணுமா இருந்தால், அதாவது அந்த பேஜில் எட்ஜுக்கே வரணுமா இருந்தால் நாங்கள் மாடரேட் இல்லாட்டி நேரோ இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம், ரைட்? அது சிம்பிளாக யூஸ் பண்ணக்கூடிய சில ஆப்ஷன்ஸ், ரைட்? ஸோ மார்ஜினை ரெடி பண்ணிவிட்டே நார்மல். ஓகே, மேலதிகமாக என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஹோமுக்கு போயிட்டு எந்த ரிக்குவயர்மெண்ட் படி நான் டைம்ஸ் நியூ ரோமனுங்கிற ஒரு ஸ்டைலுக்கில் தான் எல்லாம் செய்ய போகிறேன். ஸோ நான் டைம்ஸ் நியூ ரோமனை செட் பண்ணுறேன். நம்பர் 11 கொஞ்சம் சின்னது, ஸோ நம்பர் 12 செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன் ஃபாண்ட் சைஸுக்கு, ரைட்? பேசிக்காக கலர்ஸ் எல்லாம் பிளாக். ஓகே, நான் எடிட் பண்ணக்கூடிய, அதாவது ஆல்ரெடி நான் க்ரியேட் பண்ணதை உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் உங்களுக்கு இப்போ எடிட் பண்ணி காட்ட போகிறது. அதாவது ஒரு புக் க்ரியேட்டிங் மாதிரி, அதாவது ஃபுல் ஒரு அசைன்மெண்ட்.
அப்போ நாங்கள் அசைன்மெண்ட் க்ரியேட் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் கண்டென்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். கண்டென்ட்டை ஃபஸ்ட்டாக போடணும். அடுத்து என்ன அப்படின்னு சொன்னால் காமனாக இருக்கக்கூடிய டைட்டில், ரைட். அடுத்து டைட்டிலுக்கு கீழே வரக்கூடிய சப் ஹெடிங், ரைட். அடுத்து இதை எப்படி நாங்கள் டிஸ்பிளே பண்ண போகிறோம், ரைட். ஸோ இதை நாங்கள் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த பக்கம் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டுகளை நான் இப்போ க்ரியேட் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்டுக்கு போடுறேன். ஸோ நான் எடிட்டிங் பர்பஸ் மட்டும் உங்களுக்கு காட்டலாம். டைப் பண்ணுறது வந்து அவ்வளோவா தேவைப்படாது. ஸோ நான் காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணுவேன். அதிலிருந்து உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணுறேங்கிறத பாருங்கள். ஸோ நான் ஸ்க்ரீனை ரெண்டாக டிவைட் பண்ணுறேன். எதுவும் ப்ராப்ளமாக இருந்தால் நீங்கள் எனக்கு சொல்லலாம். ஸோ ஸ்க்ரீன் ரெண்டாகுது, ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன், ரைட். ஸோ நான் ஃபஸ்ட்டாக நான் கண்டென்ட்டை எதுவும் போடலை, ரைட். இந்த இடத்துல நான் எதுவுமே போடாமல் ஜஸ்ட் ஒரு சின்ன ஸ்பேஸை ப்ரொவைட் பண்ணிட்டு போகிறேன். என்டர் ப்ரெஸ் பண்ணி, ரைட். போன பிறகு என்ன செய்கிறேன்னு அப்படின்னு சொன்னால் இந்த விஷயத்தை நார்மலாக காப்பி பண்ணி போடுறேன். இது நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய சில டெக்ஸ்ட் தான். காப்பி, ரைட். ஸோ ரைட். ஸோ நான் இதை காப்பி பண்ணிவிட்டு என்ன செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் செகண்ட் பேஜுக்கு மூவ் ஆகுறேன். செகண்ட் பேஜுக்காக நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் என்டரை ப்ரெஸ் பண்ணி மூவ் ஆகுறேன். ஸோ நான் இப்போ இருக்கிறது செகண்ட் பேஜ், ஃபர்ஸ்ட் பேஜ், செகண்ட் பேஜ், ரைட். இதில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டுகளை என்ன செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட் காப்பி பண்ணுறேன். முதலாவது நான் பார்க்கக்கூடிய ஹெட்டிங் என்னென்னு சொன்னால் எனக்கு சாப்டர் 1 அப்படின்னு சொல்லி அது வரணும், ரைட். ஸோ ரைட், நான் டைப் பண்ணுறேன் சாப்டர் 1, ரைட். இதுக்கு என்ன செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறேன், ரைட். இதுக்கான சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஐ திங்க் ஒரு 14 கொடுப்போம், ரைட். 16 சேஞ்ச் பண்ணலாம், 16. இதுக்கான கலர்ஸை நான் மாற்றுறதுக்காக இது ஒரு க்ரீன் ஷேடடாக இருக்குது. ஸோ நான் இந்த க்ரீனை இதுக்கு செலக்ட் பண்ணுறேன், ரைட். ஸோ சாப்டர் 1, ஓகே. இப்போ என்ன செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் கலரை எகெயின் சேஞ்ச் பண்ணிடணும். இப்போ க்ரீனில் தானே இருக்குது. ஸோ நான் பிளாக்குக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு வாட் இஸ் நானோ டெக்னாலஜி, ரைட். அதை மட்டும் கொஞ்சம் டைப் பண்ணி கொள்கிறேன். வாட் இஸ் நானோ டெக்னாலஜி, ரைட், கொஷன். ஸோ என்டர். இதுக்கு கீழே வரக்கூடிய வேர்ட்ஸ், ரைட். அதுக்கான ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் சேம் நான் அதை காப்பி பண்ணி போடுவோன்னா இருந்தால் ஓகே, ரைட். சேம் அதே பேட்டர்னில் தான் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எடிட் பண்ணிவிட்டு வரேன், ரைட். அடுத்தது என்ன டாபிக் இருக்குது அப்படின்னு சொன்னால் வாட் இஸ் நானோ சயின்ஸ், வாட் இஸ் நானோ சயின்ஸ், கொஷன் மார்க், ரைட். இதில் சைஸை கொஞ்சம் சாப் 1க்கு நாங்கள் 16 கொடுத்துருக்கேன், கொஞ்சம் பிக் சைஸ்னால. இதுக்கு நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு 14 கொடுக்குறேன். வாட் இஸ் நானோ டெக்னாலஜி அந்த கொஷின்ஸ் வரதுக்கு. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக கீழே வரனால இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு 14 கொடுப்போம். இவர் 12ல் இருக்கட்டும். ஸோ இந்த சைஸுக்கு நான் 14 கொடுக்குறேன், ரைட். இதுக்காக இந்த டெக்ஸ்ட்டை நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன், ரைட். அடுத்து 14 சைஸை செட் பண்ணுறேன். 14ல் யூஸ் ஆஃப் நானோ டெக்னாலஜி, ரைட், ஓகே. அப்போ இதுக்கு கீழே என்ன வரப்போகுது அப்படின்னு சொன்னால் புல்லட்ஸ் உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க, ரைட். என்ன மாதிரியான புல்லட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் அதை நாங்கள் சொல்லுவோம் டிஸ்கோ டைஸ், 2 ப்ரொனவுன்ஸ், டிஸ்கோ டைஸ். ஸோ நான் அந்த புல்லட்டை யூஸ் பண்ணணும். அதுக்காக நான் புல்லட்டுங்கிற ஆப்ஷனுக்கு வரேன். ஸ்க்ரீனை பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு சைடு இருக்கிறது எந்த அவுட்புட்.
ஸோ அதே பேட்டர்னில் நாங்கள் இந்த சைடு எடிட் பண்ணிட்டு வரோம். ஸோ புல்லட்டில் பாருங்கள் டைஸ் இருக்குது. ஸோ இந்த புல்லட்டை நான் இந்த இடத்துல செலக்ட் பண்ணுறேன். அதாவது ஃப்ரண்ட்டுக்கு வந்துடுச்சு. ஸோ நீங்கள் என்ன செய்யலாம், கொஞ்சம் உள்ளுக்கு போயிட்டு இந்த புல்லட்டை அப்ளை பண்ணலாம். ஏன்னா நான் அதில் இருக்க மாதிரியே செய்கிறேன். ஸோ இந்த கேசர் பிளிங்க் ஆகிட்டு இருக்க இந்த கேசரை கொஞ்சம் டப் ஸ்பேஸ் பண்ணி கொஞ்சம் உள்ளுக்கு தள்ளிட்டு என்ன செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் புல்லட்டை போடுறேன். ரைட், நான் ஃபர்ஸ்ட் புல்லட்டை போட்ட பிறகு என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், டு ஸ்டோர் டேட்டா ஆன் ஃபியூச்சர் கம்ப்யூட்டர்ஸ். ரைட், ஸோ ஒரு ஃபுல் ஸ்டாப் நான் என்டரை ப்ரெஸ் பண்ணுவேன்னா இருந்தால் அடுத்த புல்லட் ஒரு ஸ்பேஸிங், அதுக்காக டிஃபால்ட்டாக ஒரு ஸ்பேஸ் இருக்குது, அந்த ஸ்பேஸுக்காக என்ன செய்ய போகுது அதை வச்சுட்டு அது க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ நான் இனி என்ன செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் டெக்ஸ்ட்டை மட்டும் காப்பி பண்ணுறேன். ஒரு என்டர், அடுத்த புல்லட் க்ரியேட், அடுத்து யூஸிங் பாலிமர் இண்டஸ்ட்ரி, காப்பி பேஸ்ட். ரைட், that's a food and agriculture field, காப்பி பண்ணிவிட்டேன், பேஸ்ட். ஸோ நான் காப்பி அண்ட் பேஸ்ட்டுக்காக நான் ஷார்ட்கட் கீ தான் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறேன். கண்ட்ரோலோட சி காப்பி, கண்ட்ரோலோட வி பேஸ்ட். ஸோ நான் அந்த ஆப்ஷனை கீபோர்டில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரைட், அடுத்து இதை நான் காப்பி பண்ணுறேன், எனர்ஜி ஃபீல்டு. ஸோ இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணலாம். அடுத்து ஸ்போர்ட்ஸ் அண்ட் க்ளோத்திங், இதை நான் காப்பி பண்ணுறேன். எகெயின் நான் இந்த இடத்துல என்ன செய்யலாம், பேஸ்ட் பண்ணலாம். ரைட், ஓகே, சரி தானே. ரைட், ஃபைனலாக ஒரு புல்லட் எக்ஸ்ட்ரா வந்துச்சு நான் என்டர் பண்ணனால, அதை நான் என்ன செய்கிறேன், பேக் ஸ்பேஸ் பண்ணி டிலீட் பண்ணிட்டேன். ஸோ இந்த விஷயம் ஓகே. ரைட், இந்த இடத்துல நான் ஒரு என்டர் ஒன்று கொடுக்குறேன். ஸோ ஓகே, அடுத்து நாங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் பேஜ். நெக்ஸ்ட் பேஜ் போக முன்னுக்கு ஒரு விஷயத்தை நாங்கள் செய்யணும். அது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த ஹெடர் அண்ட் ஃபூட்டர். ரைட், ஹெடர் அண்ட் ஃபூட்டருக்கான ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு சொன்னால் இன்சர்ட்டுக்கு போங்க, ஹெடர் ஃபூட்டர். அதாவது ஹெடரில் என்னென்ன வரணும், ஃபூட்டரில் என்னென்ன வரணும், இதுக்கானது தான் நாங்கள் சொல்லுவோம் இந்த ஹெடர் அண்ட் ஃபூட்டர். இதில் போயிட்டு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னால், எனக்கு நான் ஹெடர் எதுவுமே போடலை, ஃபூட்டர் போட்டிருக்கேன், சுஹஸ்த்ரா, அடுத்து பேஜ் நம்பர். அப்போ இதுக்கான பேட்டர்ன் என்னன்னு சொல்லி பார்ப்பேன். ஸோ நான் போட போகிறது ஃபூட்டர், அதாவது பாட்டமில் போடுறதுனால அது ஃபூட்டர். ரைட், ஸோ என்னத்தில் நாங்கள் போட போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரே வேர்ட் ரிப்பீட் ஆகணும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளியர் பண்ணுறேன். அதில் என்ன டெக்ஸ்ட் டைப் பண்ணணும், அதில் நான் டைப் பண்ணுறேன் கேபிட்டலில் சுஹஸ்த்ரா ஸ்பேஸ் U space H space A space S T space H space yes H R A. ரைட், ஜஸ்ட் க்ரியேட் பண்ணேன். க்ரியேட் பண்ணிவிட்டு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னால் வெளியில் நான் இதை ஒரு கிளிக் பண்ணால் இது போயிடும். அப்போ பாருங்கள், இது சுஹஸ்த்ராங்கிற இந்த வேர்ட் டாக்குமெண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா பேஜஸ்லேயும் இருக்கும். ரைட், நாங்கள் ஒவ்வொரு பேஜஸாக க்ரியேட் பண்ண ஃபூட்டர் எல்லாத்துலேயும் என்ன இருக்க போகுது, சுஹஸ்த்ரான்னு தான் இருக்க போகுது. அடுத்து இதில் பேஜ் நம்பரையும் நான் போடலாம், சேம் இன்செட் ஃபூட்டர். ரைட், இல்லாட்டி ஓ பேஜ் நம்பர், எங்கே பேஜ் நம்பர் போடணும், பாட்டமில் என்ன மாதிரி ஃபார்மேட்டில், அதாவது ஆப்ஷனை பாருங்கள், ஹெடர் அண்ட் ஃபூட்டர், பேஜ் நம்பர் ஆப்ஷன் எங்கே போடணும், பாட்டம் ஆஃப் த பேஜ். ஸோ எல்லா பேஜஸுக்கும் நான் போடலும், இல்லாட்டி கரண்ட் பேஜுக்கு மட்டும் நான் போடலும். கரண்ட் பேஜ்னு சொன்னால் நான் இப்போ என்ன பேஜில் நிற்கிறேனோ அதுதான் கரண்ட் பேஜ், அதுக்கு மட்டும் நான் போடலும். ஸோ நான் பாட்டம் ஆஃப் த பேஜ்னு சொல்லி போட்டுட்டு இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. நமக்கு என்ன மாதிரி ஆப்ஷன் வேணும் அப்படின்னு சொன்னால் அந்த டோட்டல் பேஜ் எத்தனை, அதில் எத்தனாவது பேஜில் இருக்கும். அப்போ அது வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கும், பேஜ் 3 of 6 அந்த மாதிரி. ஸோ நான் இதை போடுறேன். போட்டோன்னு அதான் ஒட்டோவாக ஃபிட் ஆகி அதே என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் எத்தனாவது பேஜ் டோட்டலாக இருக்குது. இப்போ டோட்டலாக என்கிட்ட இப்போ 2 பேஜ் இருக்குது. அதில் எத்தனாவது பேஜில் நான் இப்போ இருக்குது, செகண்ட் பேஜில் தான் இருக்குது. ஸோ 2 of 2. வெளியே ஒரு கிளிக் பண்ணுவேனா இருந்தால்
எந்த ஃபூட்டர் ஒர்க் ஓகே, ரைட். ஸோ நான் ஒரு என்டரை ப்ரெஸ் பண்ணி அடுத்த பேஜுக்கு போகிறேன், ரைட். ஃபர்ஸ்ட் ஒர்க் ஓகே, பிளட்டோட ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் அடுத்த ஒர்க்குக்கு போகிறேன். அடுத்தது பாப்பமா இருந்தால் ரைட், சாப்டர் 2 என்ன இருக்குது, சாப்டர் 2, ரைட். இன்னும் இதில் சில வேலைகள் இருக்குது, நான் உங்களுக்கு செய்யும் போது சொல்கிறேன். சாப்டர் 2, இந்த சாப்டர் 2ல் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னால், இதை நான் ஆல்ரெடி நாங்கள் ஃபிக்ஸ் பண்ண மாதிரி 16ல் வைப்போம், ரைட். 16, ரைட். அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால், இதுக்கான சப்ஹெடிங் இதை நான் ஜஸ்ட் ட்ரை பண்ணுறேன். நானோ டெக்னாலஜி in nature, right. ஸோ இதை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுவோம் 14க்கு. ஸோ சப்ஹெடிங் தானே, ஸோ 14. அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால், இதுக்காக வரக்கூடிய டெக்ஸ்ட், ஸோ இதை காப்பி பண்ணுறேன், ஒரு என்டர் ஸ்பேஸ் கிரியேட் பண்ண, பேஸ்ட், ரைட். கண்ட்ரோலோட சி காப்பி, கண்ட்ரோலோட வி என்னது பேஸ்ட். அடுத்து நான் பார்க்குறேன் லோட்டஸ் லீஃப், அதுவும் ஒரு சப்டைட்டிலாக வந்திருக்கு, எனது லோட்டஸ் லீஃப், ரைட். இதையும் 12, 14 சைஸில் இருக்குது, ப்ராப்ளம் இல்லை, 14ல் இருக்காது, ரைட். இதுக்கான டெக்ஸ்ட், ரைட். இதுக்கான டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணி நான் போடும்போது ஒரு சின்ன விஷயத்தை நோட் பண்ணுங்கள், இதோட அலைன்மெண்ட். பேராகிராஃப் ஒன்று நான் போடும்போது அதுக்கான அலைன்மெண்ட், இந்த அலைன்மெண்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியணும் 4 அலைன்மெண்ட் இருக்குது. ஒன்று லெஃப்ட் சைடு மட்டும் அலைன் பண்ணுறது, நேர்படுத்துறது, ரைட் ஹேண்ட் சைடு நேர்படுத்துறது ரைட் அலைன்மெண்ட்னு சொல்லுவோம். அடுத்து சென்டராக மட்டும் அலைனாக இருக்கணும், ஸோ சென்டர் அலைன்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். லெஃப்ட் அண்ட் ரைட் சைட் ரெண்டுமே உங்களுக்கு அலைன்மெண்ட் தேவை அப்படின்னு சொன்னால் நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன் ஜஸ்டிஃபை. அது என்ன சொல்ல போகிறோம், ஜஸ்டிஃபை. அப்போ பாருங்கள், இந்த பேராகிராஃபில் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள், 2 பக்கமும் அலைன்மெண்ட் நடந்திருக்கு, 2 பக்கமும் நேர்படுத்தல் நடந்திருக்கு. ஸோ நான் என்ன ஆப்ஷன் யூஸ் பண்ண போகிறேன்னு சொன்னால் ஜஸ்டிஃபைங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ண போகிறேன். பாருங்கள், கிளிக் ஆகி இருக்குது, இதுதான் ஜஸ்டிஃபைங்கிற ஆப்ஷன், ஜஸ்டிஃபை, ரைட். கண்ட்ரோலோட ஜே ப்ரெஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கும் ஜஸ்டிஃபை, ரைட். இப்போ என்ன செய்யலான்னு அப்படின்னு சொன்னால், ஜஸ்ட் ஒரு பிக்சர் இருக்குது, அதை இன்சர்ட் பண்ண போகிறேன். அப்போ பிக்சரை இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இன்சர்ட்டுங்கிற டேப், ஸோ இன்சர்ட் பிக்சரை இன்சர்ட் பண்ண போகிறேன். பிக்சர் எங்கேருந்து பிக்சர் எடுக்கணும், ஆன்லைன்லையா என்ன டிவைஸ்லையா? ஸோ நான் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பிக்சர்ஸ் இருக்குது, ஸோ திஸ் டிவைஸ். ஸோ அந்த டிவைஸுக்குள்ளே போயிட்டு இந்த ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு எஸ் இமேஜஸ், ஸோ எனக்கு தேவையான இமேஜை நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ இந்த பிக்சர் this one, right. அவைலபிளாக இருக்கக்கூடிய பிக்சர்ஸை மட்டும் நான் இன்சர்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ 2 பிக்சர்ஸ் அவைலபிளாக இருக்குது, ஸோ 2 பிக்சர்ஸை நான் இன்சர்ட் பண்ணிட்டேன், ரைட். ஸோ இன்சர்ட் கிளிக் பண்ணால் இன்சர்ட் ஆகிடும். இது இன்சர்ட் ஆகின பிறகு உங்களுக்கு சில சிக்கல் ஒன்று வரப்போகுது, நான் மேக்ஸிமைஸ் பண்ணுறேன், ரைட். ரைட், உங்களுக்கு இன்சர்ட் பண்ண பிறகு இதை எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ண இல்லை. நான் ஜஸ்ட் இங்கே பாருங்கள், ஒரு கர்சர்லாம் இந்த பிக்சரை நான் கொஞ்சம் மூவ் பண்ணணும், இந்த இடத்துக்கு கொண்டு போகணும், என்னால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண முடியலை. அதுக்காக நான் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இந்த பிக்சர் வந்தோடனே அந்த பிக்சரை கிளிக் பண்ணுங்கள். பிக்சரை கிளிக் பண்ண பிறகு புதுசாக ஒரு டேப் ஒன்று க்ரியேட் ஆகும், அதை நம்ம சொல்லுவோம் பிக்சர் ஃபார்மேட். அதாவது பிக்சர் இன்சர்ட் பண்ண பிக்சருக்கு எடிட் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் இதில் அவைலபிளாக இருக்கும். அது என்னென்னு சொல்லுவோம், பிக்சர் ஃபார்மேட்னு சொல்லுவோம். அப்போ பிக்சர் ஃபார்மேட்டுக்கு போயிட்டு நான் என்ன செய்ய போகிறேன், பொசிஷன் இருக்கு, எந்த இடத்துல அதை பொசிஷன் பண்ண போகிறீங்க. பொசிஷனுக்கு போயிட்டு
நான் சொல்கிறேன் ஜஸ்ட் ஒரு மிடில் நான் போடுறேன்னு வைக்கிறேன், கொஞ்சம் மிடிலோட கீழே. இது அதாவது 4 பிளேஸ்மெண்ட் இருக்குது. எப்படி மிடில் ரைட் லெஃப்ட், அடுத்து டாப்பில் ரைட் லெஃப்ட் மிடில், அடுத்து பாட்டமில் ரைட் லெஃப்ட் மிடில், இந்த மாதிரி இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், இந்த பொசிஷனுக்கு போடுறேன். ஏன்னா நான் பேஜ் க்ரியேட் பண்ணும்போது எனக்கு தெரியுது இந்த இடத்துக்கு வந்தால் மேலே உள்ள பேராகிராஃப் எதையும் டிஸ்டர்ப் பண்ணாது. ஸோ இந்த இடத்துக்கு போடுறேன். சேம் ரெண்டாவது பிக்சரையும் அதே மாதிரி கிளிக் பண்ணுறேன், பிக்சர் ஃபார்மேட்டுக்கு போகிறேன், பிக்சர் ஃபார்மேட்டுக்கு போயிட்டு என்ன செய்கிறேன், பொசிஷனுக்கு போகிறேன், பொசிஷனில் போயிட்டு எனக்கு ஒரு இதை ஃபிக்ஸ் பண்ணுறேன். இப்போ நான் இது ரெண்டையும் ஃபிக்ஸ் பண்ண பிறகு நீங்கள் ஒன்று பாருங்கள், நான் இதை இப்போ மவுஸில் நான் செலக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். செலக்ட் பண்ணும்போது அவருக்கு தேவையான இடத்துக்கு மூவ் பண்ணலாம், தேவையான இடத்துக்கு நான் என்ன செய்யலாம், மூவ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பேட்டர்னில் நான் மூவ் பண்ணிக்கொள்கிறேன். ரைட், ஈஸியாக. ரைட், இவ்வளோ தான் என்னது பிக்சரை நான் இன்செர்ட் பண்ண பிறகு உங்களுக்கு அலைன்மெண்ட் எல்லாம் ஒன்றுமே சேஞ்சஸ் ஆகாமல் இதை மூவ்மெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். ஸோ இதில் இன்னும் ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். அதாவது இந்த பிக்சரை நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னேன், அசைன்மெண்ட் செய்வனாக இருந்தால் லேபிளுங்கிறத பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு லேபிள் பண்ணால் தான் அதுக்கான பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ நான் இதை எப்படி லேபிள் பண்ண போகிறேன்னு சொன்னால், ரைட் கிளிக் பண்ணி பாருங்கள், இருக்குது ஒரு ஆப்ஷன் இன்செர்ட் கேப்ஷன். இந்த ஃபோட்டோ, அதாவது நம்ம ஃபோட்டோ இன்செர்ட் பண்ணோம், இது என்னதை பற்றின ஃபோட்டோ அது தெரியாதே. அதனால் அந்த ஃபோட்டோவை பற்றின என்னது கேப்ஷனை போடணும். ஸோ எப்படி கேப்ஷன் போடுறது, ஃபோட்டோவை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி என்ன செய்ய போகணும், இன்செர்ட் கேப்ஷன். ஸோ இன்செர்ட் கேப்ஷனில் என்னன்னு நீங்கள் கொடுக்க போகிறீங்க. ஸோ நான் கொடுக்குறேன், இது ஃபிகர் 1 ஒரு காலன். இந்த பிக்சர்ஸ் எது சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொன்னால், ஸ்ட்ரக்சர் ஆஃப் லோட்டஸ் லீவ். ரைட், ஸ்ட்ரக்சர் ஆஃப் லோட்டஸ் லீஃப் அதை பற்றின இமேஜ். ஸோ கேப்ஷன் நான் இப்படி கொடுப்பேன். ஸோ இதை நான் ஃபிகர். ரைட், இது எங்கே வரணும், ஃபோட்டோவுக்கு மேலே வரணுமா கீழே வரணுமா? நாங்கள் டிஃபால்ட்டாக கீழேயே வச்சுருப்போம். சரியா, நான் பிலோ செலக்ட் ஆகிட்டேன். ரைட், ஸோ ஓகே. ரைட், இப்படி ஒரு மெத்தடில் நான் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், இதை க்ரியேட் பண்ணலாம். க்ரியேட் பண்ணிவிட்டு நான் என்ன செய்கிறேன், இதை கொஞ்சம் மிடில் கொண்டு வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு வச்சனா இருந்தால் இது அப்படியே நிற்கும். ஸோ இது என்னது, முதலாவது படம், அதோட பேர் வந்து என்னது, ஸ்ட்ரக்சர் ஆஃப் லோட்டஸ். இதில் இன்னும் ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நான் ஏற்கனவே செஞ்சதை டிலீட் பண்ணிக்கொள்கிறேன். எகெயின் அந்த பிக்சரை கிளிக் பண்ணுறேன். அந்த பிக்சரை கிளிக் பண்ணி என்ன செய்கிறேன் அப்படின்னு சொன்னால், இன்செர்ட் கேப்ஷன். சேம் அந்த வேர்டை பேஸ்ட் பண்ணுறேன், ஃபிகர் 1. ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் லோட்டஸ். இதில் பாருங்கள், ஆட்டோ கேப்ஷன் இருக்குது. அதாவது நான் பிக்சர் என்னென்ன இன்செர்ட் பண்ணுறோனோ அடுத்தடுத்தா அது வந்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னு சொன்னால் நாங்கள் நிறைய பிக்சர்ஸ் இன்செர்ட் பண்ணலாம். ஸோ என்னென்ன போடுறேன், ஆட்டோ கேப்ஷனுங்கிறத கொடுத்துட்டு. சரியா, ஸோ ஆட்டோ கேப்ஷன் கொடுத்துட்டு இதுக்கான வேர்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ நான் இதை கிளிக் பண்ணலை. ரைட், நாங்கள் மேனுவலாகவே, அதாவது ஆட்டோ கேப்ஷன் எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டேன். பிக்சர்ஸ் இன்செர்ட் பண்ண அது என்ன நடக்க போகுது, ஆட்டோவை எடுக்க போகுது. நான் மேனுவலாகவே ட்ரை பண்ணுவோம். ரைட், ஸோ அண்டு பண்ணுறேன், எந்த விஷயம் வந்துடுச்சு. ஸோ நான் இதை என்ன செய்கிறேன், இதில் இருக்க மாதிரியே மிடில் கொண்டு வந்துடுறேன் கேப்ஷன். ஓகே, சரியா, இவ்வளோ தான் என்ன அப்படின்னு சொன்னேன். என் பேஜ் 3. என் பேஜ் 4க்கு போகிறேன். சேம் இதுலேயும் கொஞ்சம் டெக்ஸ்ட் இருக்குது. சேம் சைடு இதையும் நாங்கள் என்ன செய்வோம், எடிட் பண்ணி கொண்டு போவோம். இது ஒரு சப் ஹெட்டிங் தான் வந்திருக்கு. ஸோ சப் ஹெட்டிங் வந்தனால நான் சைஸை ஃபிக்ஸ் பண்ணுறேன் 14. ரைட், இதை டைப் பண்ணுவோம், occurrence right of pigment. Right, pigment in peacock feathers and butterfly wings. Right,
ஜஸ்ட் ஒரு ஃபுல் ஸ்டாப், இது ஒரு சப் ஹெட்டிங். ரைட், ஓகே, இதுக்கான ஒர்க் இருக்குது, நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரைட், நெக்ஸ்ட் ஒரு பேராகிராஃப் சேம் சைடு, அதை நான் காப்பி பண்ணுறேன். ரைட், again ஒரு பேஸ்ட். என்ன அலைன்மெண்ட்டில் வேணும் பார்த்தேன், ஜஸ்டிஃபை, ரெண்டு சைடும் அலைன்மெண்ட் இருக்குது. ஸோ டெக்ஸ்ட் ஆல் செலக்ட் பண்ணிவிட்டு டிஃபால்ட்டாக ஜஸ்டிஃபைல தான் இருந்துச்சு, ஜஸ்டிஃபைக்கு மாற்றிக்கொள்கிறேன். ரைட், ஓகே. அடுத்த விஷயம் பாருங்கள், இன்னும் ஒரு பிக்சர் இன்செர்ட் பண்ண இருக்குது. ஸோ நான் இன்செர்ட் பண்ணணும். இன்செர்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால், பக்கத்தில் உள்ள பிக்சரை காப்பி பண்ணி இங்கிட்டு போடுறேன். ரைட், ஸோ காப்பி பண்ணுறேன். இந்த இடத்துக்கு வந்த பிறகு என்ன செய்கிறேன், சாரி, இந்த கேசரை கொஞ்சம் கீழே வச்சுட்டு என்டர் பண்ணுறேன். இந்த இடத்துக்கு தான் எனக்கு வரணும்னு சொல்லி, ஸோ இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன். ரைட், பேஸ்ட் பண்ண பிறகு அந்த பிக்சர் எனக்கு வந்துடுச்சு. ஸோ அவ்வளோதான் விஷயம். ரைட், என்னால் எடிட் பண்ண முடியுது. ஸோ எனக்கு பொசிஷன் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா என்னால் எடிட் பண்ண முடியுது தானே, தேவையான இடத்துக்கு வச்சுக்கொள்ளலாம். அடுத்து கீபோர்டில் இருக்குது தானே, அரோ மார்க் இருக்குது தானே கீபோர்டு, அதை வச்சு நான் என்ன செய்யலாம், பாயிண்ட் அளவில் அசைக்கலாம். சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இருந்தால் என்ன, நாங்கள் மவுஸில் செய்யும்போது நமக்கு அந்த அக்யூரேட் கிடைக்காது. சம்டைம்ஸ் நம்ம என்ன செய்யலாம், அரோ மார்க்கில் அதை அட்ஜஸ்ட்மெண்ட் ஒன்று கொடுக்கலாம். ஸோ இதுக்கும் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு சொன்னால், கேப்ஷன் இன்செர்ட் பண்ணுறேன், ஃபிகர் 2ன்னு சொல்கிறேன். என்ன இந்த படம் என்னதை பற்றினது தான் இந்த கேப்ஷன் போடணும், கட்டாயம் கேப்ஷனுங்கிறது போடும். ஸோ இதை சொல்லுவோம், என்னதை பற்றினது அப்படின்னா, பீகாக், சரியா, பீகாக், feathers and butterfly, right, wings. Okay, so okay, right, இது எனக்கு தேவையான மாதிரி நான் என்ன செய்கிறேன், மிடில் செட் பண்ணுறேன். ஏன்னா கொஞ்சம் மிடில் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் தானே. ஸோ நான் என்ன செய்கிறேன், மிடில் இதை செட் பண்ணுறேன். ஓகே, ரைட். ஸோ அடுத்த டாபிக், அடுத்த ஒரு சப்ஹெட்டிங் என்னது அப்படின்னு சொன்னால், டொக்காய் ஜியோகாஸ் ஃபீட். ரைட், ரைட். ஸோ இதுக்கான பேராகிராஃப் again இதை நான் காப்பி பண்ணிக்கொள்கிறேன், காப்பி, சேம் சைட், பேஸ்ட். ரைட், ஸோ இதை நான் செட் பண்ணணும் 14க்கு, இதை நான் செட் பண்ணணும் 12க்கு. சிம்பிள். ரைட், ஓகே. சேம் இதே பிக்சரை நான் இன்செர்ட் பண்ணிக்கொள்கிறேன், அதுக்காக நான் காப்பி பண்ணுறேன், இங்கே பேஸ்ட் பண்ணிக்கொள்கிறேன். பேஸ்ட் பண்ணும்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, முக்கியமானது கேசரை கீழே கொண்டு வந்துடுங்க. எந்த இடத்துல சரியாக தேவையோ அந்த இடத்துல கேசரை கொண்டு வந்துட்டு பேஸ்ட் பண்ணுங்க. ஸோ சரியான இடத்துக்கு உங்களுக்கு பிக்சர் வரும். ஸோ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு சொன்னால், இது கொஞ்சம் அகெயின் மேலே போட்டு கொள்கிறேன். ரைட், ஃபிட் ஆயிடுச்சு. ரைட், இந்த பிக்சர் கொஞ்சம் மிடிலாக இருக்குது. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் ஒன்று கொடுக்கலாம். ரைட், இதுக்கு கேப்ஷன் போடுவோம். ரைட், ஸோ இதுக்கு கேப்ஷன், பிக்சரை செலக்ட் பண்ணுறேன், செலக்ட் பண்ணிவிட்டு எங்கே போகிறேன் அப்படின்னு சொன்னால் ரைட் கிளிக் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்செர்ட் கேப்ஷன், சரியா, இன்செர்ட் கேப்ஷனில் ஒரு காலன் ப்ளஸ் அந்த வேர்ட், ரைட், சயின்டிஃபிக் வேர்ட். ஸோ அதை நான் போட்டுட்டு இதை சரியான ப்ளேஸ் பண்ணுறேன். எனக்கு தேவையான மாதிரி நான் ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு தான் ப்ளேஸ் பண்ண போகணும். ரைட், ஸோ இது மிடில் கொண்டு வரும். ஓகே தானே? ரைட், தேவையான மாதிரி நான் கேப்ஷனை செட் பண்ணிட்டேன். ஸோ இந்த 4th பேஜ் ஓகே. ரைட், ஸோ நெக்ஸ்ட் பேஜ் சேம் அதே விஷயம்தான் ரிப்பீட் ஆகுது. ஸோ நான் இதை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செய்கிறேன். ஸ்பைடர், சில்க். ரைட், ஸோ இது 14ல் இருக்கணும். ஏன் ரிப்பீட் ஆக்குறேன் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு
ஒன் டைம் உங்களால் கஷ்டம் இப்போ லிசன் பண்ண கஷ்டம் அப்படின்றதுக்காக தான் நான் அதை ரிப்பீட் பண்ணுறேன். ரைட், ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. எதுவும் டவுட்னு சொன்னால் சேட் பண்ணலாம், சேட் பாக்ஸை யூஸ் பண்ணலாம். ஸோ இது 12, இது 14, சிம்பிள். ஓகே, அடுத்து என்ன செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஃபுல் ஸ்டாப். ஓகே, இந்த பிக்சரை இன்சர்ட் பண்ணுறேன், காப்பி பேஸ்ட். ஸோ இதுக்கு கேப்ஷன் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட் கேப்ஷன், therefore spider silks. ரைட், ஸோ இது என்ன செய்யலாம், இதெல்லாம் செட் பண்ணிக்கொள்ளலாம். ரைட், ஸோ அடுத்த ஹெட்டிங் யூஸ் tokens bird. ரைட், பி கேபிட்டல். ரைட், இது 14ல் இருக்கணும், பிரச்சனை இல்லை. இதுக்கான சென்டென்ஸை காப்பி பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, வித் பிக்சரோட ப்ராப்ளம் இல்லை. ரைட் கிளிக் பண்ணி இந்த பிக்சருக்கு கேப்ஷன் போடுறேன், ஸ்ட்ரக்சர் ஆஃப் ரைட். ஓகே, சிம்பிள். ஓகே, ரைட், நமக்கு தேவையான மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணலாம். ரைட், எதுவும் சிக்கல்னா சொல்லுங்கள். ரைட், லாஸ்ட் பேஜ் எடிட்டிங். லாஸ்ட் பேஜ்ன்றது ரெஃபரன்ஸ். ரைட், லாஸ்ட் பேஜுங்கிறது ரெஃபரன்ஸ். ஓகே, இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு விஷயத்தை நாங்கள் இப்போ கன்சிடர் பண்ண போகிறோம். ரைட், ஸோ முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்தாச்சு. இந்த டாபிக்ஸ் எல்லாம் பாருங்கள், ஹெட்டிங் போட்டிருக்கேன், அதுக்கான பாயிண்ட்ஸ், ஹெட்டிங் போட்டிருக்கேன், அதுக்கான பாயிண்ட்ஸ். சம்டைம்ஸ் இது ஒரு 5 பேஜ்ன்றனால ஓகே, இதே நான் ஒரு 100-150 பேஜஸில் செய்யும்போது சில ப்ராப்ளம் வரும். அதாவது இந்த மாதிரி அசைன்மெண்ட் செய்யும் போது கண்டென்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். என்னத்தை உள்ளடக்கி இருக்கீங்க, அப்போ இதில் என்னென்ன ஹெட்டிங் இருக்குது, என்னென்ன சப் ஹெட்டிங்ஸ் இருக்குது, இதை தான் நாங்கள் சொல்லுவோம் என்னது கண்டென்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் இந்த கண்டென்ட்டை ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ரைட், ஸோ நான் அதுக்கு இந்த எக்ஸாம்பிள் டாக்குமெண்ட் எடுத்துக்கொள்கிறேன். ரைட், அப்போ இந்த கண்டென்ட் படி சாப்டர் 1 இருக்குது, சாப்டர் 2 இருக்குது. சரியா, சாப்டர் 1க்குள்ளே சாப்டர் 1க்குள்ளே வாட் இஸ் நானோ டெக்னாலஜி, வாட் இஸ் நானோ சயின்ஸ் ஃபார் யூஸ் ஆஃப் நானோ டெக்னாலஜி, இதெல்லாம் அதுக்கான சப் ஹெட்டிங். அப்போ மெயின் ஹெட்டிங் சாப்டர் 1 அதில் என்னென்ன இருக்குது, இதெல்லாம் இருக்குது. அடுத்து சாப்டர் 2 அதில் 2.1 இருக்குது. 2.1ல் என்ன சப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னால் லோட்டஸ் லீஃப் குறிப்பிட்ட செக்ஷன். ஃபைனலாக என்னது ரெஃபரன்சஸ் அப்படிங்கிற வேர்டு வருது. இப்போ இது தான் என்னது நான் க்ரியேட் பண்ண போகிற அசைன்மெண்ட்டுக்கான கண்டென்ட். ஸோ இன்னும் ஒரு சில விஷயத்த நான் மிஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். ரெஃபரன்சஸ் அப்படிங்கிற லாஸ்ட் ஒரு வேர்ட் மட்டும் மிஸ் பண்ணிவிட்டேன். அதை நான் 6th பேஜில் போட்டுக்கொள்கிறேன். ரெஃபரன்சஸ் அதுவும் என்னது ஒரு ஹெட்டிங் 14 சைஸில் இருக்கட்டும், சப் ஹெட்டிங் சைஸ்லேயே இருக்கட்டும். ஸோ இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னால் கண்டென்ட். ரைட், இந்த கண்டென்ட்டுங்கிற வேர்ட் முதலாவது நான் செலக்ட் பண்ணுறேன், இந்த கண்டென்ட். ஸோ கண்டென்ட் ஓகே. இந்த சாப்டர் 1 என்ன அப்படின்னு சொன்னால் முதலாவது ஹெட்டிங். ஸோ நான் இதை செலக்ட் பண்ணிவிட்டு போங்க ரெஃபரன்சஸ். ரைட், ரெஃபரன்சஸ் போகிறதுக்கு பதிலாக நாங்கள் ஹோம்லேயே செய்யலாம். ஹோமில் நான் இதை மேக்ஸிமைஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வரும். இதில் இந்த சாப்டர் 1ன்றது என்ன அப்படின்னு சொன்னால் ஹெட்டிங், மெயின் ஹெட்டிங் 1. ஸோ பாருங்கள் இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் நான் என்னத்தை செலக்ட் பண்ணுறேன், ஹெட்டிங் 1. சாப்டர் 1ங்கிறது என்னது ஹெட்டிங் 1. இந்த நானோ டெக்னாலஜிங்கிறது சாப்டர் 1க்குள்ளுக்கு வரக்கூடிய ஒரு சப்டைட்டில். ஸோ இந்த நானோ டெக்னாலஜியை நான் மிடில் செலக்ட் பண்ணிவிட்டு இல்லாட்டி ஹைலைட் பண்ணிவிட்டு சொல்கிறேன் ஹெட்டிங் 1ல் இருக்கக்கூடிய சப்டைட்டில். ரைட்,
ஹெட்டிங் 1ல இருக்கக்கூடிய சப்டைட்டில். அடுத்து இந்த நானோ சயின்ஸுங்கிறது என்னது? ஹெட்டிங் 1ல இருக்கக்கூடிய சப்டைட்டில். ரைட். சம்டைம்ஸ் இதில் ஒரு எரர் வரும். அந்த எரர் வரும்போது நான் உங்களுக்கு அதுக்கான எக்ஸ்பிளனேஷனை தரேன். ரைட். அடுத்து யூஸ் ஆஃப் நானோ டெக்னாலஜி, இதை ஹைலைட் பண்ணுவோம். சப்டைட்டில். ரைட். ஓகே தானே? ஸோ சாப்டர் 1 ஓகே. சாப்டர் நான் எதுக்கும் பார்த்துக்கொள்வோம். சாப்டர் 1 அதில் நானோ டெக்னாலஜி, வாட் இஸ் நானோ சயின்ஸ், யூஸ் ஆஃப் நானோ டெக்னாலஜி. கிளிக் பண்ண பிறகு பாருங்கள் அது சேஞ்ச் ஆகிருக்கு. ரைட். சேஞ்சஸ் நடந்திருக்கு. அடுத்து நாங்கள் செய்வோம் சாப்டர் 2. அப்போ சாப்டர் 2 நான் கிளிக் பண்ணுறேன், ஹைலைட் பண்ணுறேன். அப்போ நான் சாப்டர் 2 போடுறேன், ஹெட்டிங் 2. சாப்டர் 2ங்கிறது என்னது? ஹெட்டிங் 2. ஸோ சின்ன என்டர். ரைட். ஓகே. அப்போ சாப்டர் 2க்கு கீழே என்னென்ன வரணும் அப்படின்னு சொன்னால் அதையும் கொஞ்சம் நாங்கள் ரெஃபர் பண்ணிக்கொள்வோம். நானோ டெக்னாலஜி வரணும். அப்போ முதலாவது சப் ஹெட்டிங் என்னது? நானோ டெக்னாலஜி இன் நேச்சர். அப்போ அது ரெண்டாவது ஹெட்டிங் சொன்னால் அது ஹெட்டிங்கில் அது வருது. ஸோ இதை நான் ஹைலைட் பண்ணுறேன், சப்டைட்டில். சரிதானே? ரைட். அடுத்து என்ன செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த நானோ டெக்னாலஜிக்குள்ளே தான் இந்த லோட்டஸ் லீஃப் வருது. அதாவது 2 நானோ டெக்னாலஜிங்கிறது 2.1, லோட்டஸ் லீஃப்ங்கிறது 2.1.1 அடுத்தது. ஸோ லோட்டஸ் லீஃப் இதை நான் என்ன செய்கிறேன்? சப்டைட்டில் கீழே உள்ளதான் எடுக்கிறேன். அடுத்து என்ன செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த விஷயங்கள் எடுப்போம். இந்த ஹெட்டிங் இதை என்ன செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு கீழே எடுக்கிறேன். ரைட். ஒன் செகண்ட் நாங்கள் செக் பண்ணிக்கொள்வோம். நானோ டெக்னாலஜி 2.1 வந்து லோட்டஸ் லீஃப். எஸ். ரைட். ஓகே. அதுக்கு கீழே தான் எல்லா ஹெட்டிங்கும் வருது. ஸோ நாம் எல்லாமே சப்டைட்டில் கீழே கொடுத்துட்டே போவோம். ரைட். ஸோ இதுவும் ஹைலைட் பண்ணுறேன். இங்கே இதை கொடுப்போம். ரைட். சேம் சைட் இதையும் ஹைலைட் பண்ணுறேன், இதை கொடுப்போம். ஓகே. ரைட். அடுத்து ஸ்பைடர் சில்க், இதையும் ஹைலைட் பண்ணுறேன். சப்டைட்டில் கொடுக்க இயலாது, சப்டைட்டில் கொடுக்க இயலாது, சப்டைட்டில் கீழே வரக்கூடியது. ஸோ இப்படி கொடுக்குறேன். இந்த ஹெட்டிங்கை கொடுக்குறேன், இதுவும் அது கீழே தான் வருது. ரைட். ரெஃபரன்சஸ் ஐ திங்க் இந்த சாப்டர் 1 சாப்டர் 2 மாதிரி தான் இந்த ரெஃபரன்சஸ் இருக்குது. அப்போ இந்த சாப்டர் 1 சாப்டர் 2க்கு அந்த லெவலில் தான் யார் இருக்கா? ரெஃபரன்சஸ் இருக்கா. அப்போ நான் அதை ஹெட்டிங் 3ன்னு கொடுப்போம். ஸோ அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ரெஃபரன்சஸை நான் என்னென்னு செய்கிறேன்? ஹெட்டிங் 3. ஸோ ஆல்டுகெதர் பாருங்கள், ஒரு சேஞ்சஸை கொண்டு வந்துட்டேன். மெயினான ஹெட்டிங் என்னது? சாப்டர் 2 சாப்டர் 1. சாப்டர் 1ல் 3 கொஷின்ஸ் இருக்குது, அதுக்கான சப்ஹெட்டிங். அடுத்து சாப்டர் 2 வந்துருச்சு. சாப்டர் 2ல் நானோ டெக்னாலஜி நேச்சர் தான் அந்த 2.1. நானோ டெக்னாலஜி நேச்சருக்கு கீழே தான் இந்த லோட்டஸ் லீஃப், அந்த குறிப்பிட்ட 5 ஹெட்டிங் வருது. ரெஃபரன்சஸ்ங்கிறது ஹெட்டிங் 3. ஓகே. ரைட். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஃபர்ஸ்ட் பேஜில் கேஸரை வச்சுட்டு நான் போகிறேன், ரெஃபரன்சஸ்க்கு போகிறேன். ரெஃபரன்சஸ்க்கு போயிட்டு நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் டேபிள் ஆஃப் கண்டென்ட் இதை கிளிக் பண்ணுறேன். எனக்கு என்ன மாதிரி ஃபார்மேட்டில் வரணும்? ஆட்டோமேட்டிக்காக வரணுமா, இல்லாட்டி நான் மேனுவலாக செட் பண்ணணுமா? மேனுவலாக நான் செட் பண்ணலாம், எப்படி என்னென்ன மாதிரி பொசிஷன். ஸோ நமக்கு ஈஸியானது என்ன அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக். ஸோ நான் ஆட்டோமேட்டிக்கை கிளிக் பண்ணுறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்கை கிளிக் பண்ண பிறகு இந்த கண்டென்ட்டை பார்ப்பீங்களா இருந்தால் சாப் 1ங்கிறது 2வது பேஜில் இருக்குது. ஓகே தானே? சாப் 1ங்கிறது எத்தனாவது பேஜில் இருக்குது? 2வது பேஜில் இருக்குது. அடுத்து சாப் 2ங்கிறது பாருங்கள் 3வது பேஜில் இருக்குது. அதாவது ஆட்டோவை டிடெக்ட் பண்ணி கொடுக்குது. அடுத்து இந்த ரெஃபரன்சஸ் எத்தனாவது பேஜில் இருக்குது அப்படின்னு சொன்னால் ரைட். ஓகே. உங்களோட சட்டை கொஞ்சம் நான் செக் பண்ணுறேன். ரைட். சாரி.
எஸ் இந்த கிளாஸ் வந்து நெக்ஸ்ட் டைம் இன்னொரு டைம் செய்ய மாட்டோம், யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவோம். ரைட், ஒரு கொஷன். ரைட், ஓகே, இன்னொரு டைம் அப்லோட் பண்ணலாம். ரைட், கிராஃப் இன்செர்ட் பண்ணுறது. ரைட், ஓகே, கிராஃப் இன்செர்ட் பண்ணுறது பார்ப்போம். ப்ராக்டிக்கல் முடிய டைம் இருக்கு மாதிரி இருந்தால் உங்களுக்கு நான் கட்டாயம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரைட், ஓகே, குட். ஸோ இந்த கண்டென்ட் க்ரியேட் ஆயிடுச்சு. அதான் கண்டென்ட்டுங்கிற ஹெட்டிங்கை கொண்டு போகுது சாப்ட் 1, சாப்ட் 2 ரெஃபரன்சஸ். ரைட், நான் செலக்ட் பண்ணிருக்க மெத்தடை பொறுத்து. ஸோ நான் என்ன செய்யறேன் அப்படின்னு சொன்னால், இதை கொஞ்சம் டிலீட் பண்ணுறேன். டிலீட் பண்ணி சில சேஞ்சஸ் செஞ்சு கொண்டு வரேன். என்ன மாதிரி சேஞ்சஸ் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ரைட், ஸோ டபுள் கிளிக் டிலீட். ரைட், ஸோ நான் எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டேன், டிலீட் பண்ணிட்டேன், எதுவுமே நான் போடலை. இப்போ ஒரு சின்ன எடிட் பண்ணுவோம். ஒரு விஷயம் மிஸ் ஆயிட்டு, ஸோ நான் ரெடி பண்ணி எடுக்கிறதா. சாப்டர் 1. இதில் நான் இந்த சாப்ட் 1ங்கிறது பாருங்கள், நான் ரிப்பீட் பண்ணுறேன். ஹோமில் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், நான் இந்த ஹெட்டிங் 1, சாப்டர் 1ங்கிறது ஹெட்டிங் 1. இந்த நானோ டெக்னாலஜிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் சப்டைட்டில், அதாவது சாப்ட் 1க்கு கீழே வரக்கூடியது. ரைட், இப்போ நான் இதை ஹெட்டிங் 2ன்னு கொடுக்குறேன். ரைட், ஹெட்டிங் 3ன்னு கொடுக்கலாம். அப்போ என்ன நடக்க போகுது, உங்களோட கண்டென்ட்டில் சாப்ட் 1ங்கிறது முதலாவது ஹெட்டிங், இந்த கேள்வி வந்து ரெண்டாவது ஹெட்டிங்காக தான் வரும். ரைட், ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் வருமா இருந்தால் நீங்கள் எனக்கு சாட் பாக்ஸில் கொடுங்க. ஏன்னா இது உங்களோட ஐடியா படி தான் நீங்கள் கொடுக்கணும். ரைட், அப்போ இதில் முதலாவது ஹெட்டிங், ரெண்டாவது ஹெட்டிங், மூன்றாவது ஹெட்டிங், நாலாவது ஹெட்டிங். இப்போ நான் ஹெட்டிங்கை கொடுக்க இதில் என்ன செய்ய போகுது, க்ரியேட் ஆகிட்டே வரப்போகுது. அடுத்து சப்டைட்டில், அதாவது டைட்டிலுக்கு கீழே வர்றது தான் என்னது சப்டைட்டிலாக இருக்கும். ஸோ நான் சப்டைட்டிலும் உங்களுக்கு அப்ளை பண்ணலாம். ரைட், ஸோ ஜஸ்ட் நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால் 3க்கு சப்டைட்டில் கொடுத்து பார்க்குறேன். இவர் ஹெட்டிங், வாட் இஸ் நானோ டெக்னாலஜி, சப்டைட்டில், டைட்டில் கொடுப்போம். வாட் இஸ் நானோ டெக்னாலஜி, டைட்டில், யூஸ் ஆஃப் நானோ டெக்னாலஜி, டைட்டில். அப்போ நான் ஹெட்டிங் போட்டு, ஹெட்டிங்க்கு கீழே இந்த 3 கொஷனையும் என்னதுக்கு நான் போட்டிருக்கேன், டைட்டில் கீழே போட்டிருக்கேன். ரைட், ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள், இதை நான் சேவ் பண்ணிக்கொள்கிறேன். ரெஃபரன்சஸ்க்கு போய்ட்டு டேபிள் கண்டென்ட். ரைட், ஃபர்ஸ்ட் பேஜில் வச்சுட்டு நான் டேபிள் கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக். இப்போ பார்த்தீங்களா இருந்தால் சேம் அது என்ன நடந்திருக்கு, இதுக்கு கீழே ஒவ்வொரு விஷயமும் டிஸ்பிளே ஆகிருக்கு. ரைட், ஓகே, சாப்ட் 1, சாப்ட் 2, சாப்ட் 3. ரைட், இதில் தேவையான விஷயங்களை நான் இன்னும் ஆட் பண்ணி காட்டுறேன். ரைட், ஸோ நான் ரிப்பீட் பண்ணுறேன். இதில் ஹெட்டிங்க்கு கீழே என்ன நடக்குது, டைட்டில் கீழே என்ன நடக்குது, சப்டைட்டில். ஸோ நான் சப்டைட்டிலும் போட்டு டிஸ்பிளே பண்ணிட்டேன், டைட்டிலும் போட்டு உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிட்டேன். அடுத்து பார்ப்போம், இந்த வாட் இஸ் டெக்னாலஜியை நான் ஹெட்டிங் 3 or 2 போடலாம். ரைட், 3 நான் போடலாம். போட்டால் அது என்ன செய்ய போகிறது, மெயினான டாப்பிக்காக வந்துட போகுது. ஸோ இதை நான் வேற எல்லாம் போடலாம் அப்படின்னு சொன்னால், டைட்டில் ஓகே, சப்டைட்டில் ஓகே, சப்டைட்டிலாக போடுறேன். ஸோ சப்டைட்டில், இப்போ அப்பியரன்ஸை பாருங்கள். ரெஃபரன்சஸ், டேபிள் கண்டென்ட், ஆட்டோமேட்டிக். ரைட், நமக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. ஓகே தானே? ரைட், இதில் நாங்கள் தேவையானது இன்னும் ஒரு சேஞ்சஸ் பண்ணலாம். லாஸ்ட்டாக ஒரு சேஞ்ச் ஒன்று பண்ணுறேன். சப்டைட்டில் ஓகே, எம்பசைஸ் இன்ஸ்டன்ஸ் ஓகே. ரைட், இதை கொஞ்சம் ஹெட்டிங் 2, 3 நான் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி காட்டுறேன், என்ன நடக்குதுன்றதை பாருங்கள். ரைட், ஹெட்டிங் 2, ஹெட்டிங் 3, ஹெட்டிங் 4. உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் ஒன்றும் அதில் பார்க்க தெரியணும்.
இப்போ ஹெட்டிங் 1 கிளிக் பண்ணால் அந்த சாப்டர் 1 மாதிரியே இருக்கும். ஹெட்டிங் 2 கிளிக் பண்ணால் சாப்டர் 2 மாதிரி இருக்கும். ஹெட்டிங் 3 கிளிக் பண்ணால் அந்த ரெஃபரன்ஸுக்கு கொடுத்துருக்கேன் தானே, அந்த மாதிரி இது டிஸ்பிளே ஆகும். ஏன்னா அது மூணு கலரில் இருக்குது. ஸோ ஹெட்டிங் 1ல் இருக்கக்கூடிய டைட்டில், ரைட், அதுக்கான என்னது சப்டைட்டில். அப்போ ஃபர்ஸ்ட்டாக ஹெட்டிங், டைட்டில், அடுத்து சப்டைட்டில். இது முக்கியமான ஒரு விஷயம். ஓகே தானே? ரைட். இதை கொடுப்பீங்களா இருந்தால் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் நான் இன்செர்ட் பண்ணிக்கொள்கிறேன். சாரி, ரெஃபரன்சஸில் போய்ட்டு டேபிள் ஆஃப் கண்டென்ட். இதில் நான் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் அந்த விஷயத்தை கொடுக்கலாம். சாரி, என் கர்சரை ஃபஸ்ட் பேஜ் கொண்டு வரேன். அதனால தான் நான் ஃபஸ்ட் பேஜ் ஒன்றா வச்சுட்டு போகிறேன். டேபிள் ஆஃப் கண்டென்ட். ஓகே, இந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. சரிதானே? ரைட். இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் இன்னும் ஒரு டாபிக் படிக்க போகிறோம். ரெஃபரன்சஸ். எதுக்காக ரெஃபரன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ப்ளகாரிசம்ங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ப்ளகாரிசம் தமிழில் சொல்லுவோமா இருந்தால் எழுத்து திருட்டு. அதாவது இன்னொருத்தரோட ஆவணத்தை, ரைட், அவரோட டாக்குமெண்ட்டை நாங்கள் யூஸ் பண்ண இயலாது. ஏன்னா அது ஒரு ஐசிடி சம்மந்தமான எத்திக்கல் இஷ்யூ. இன்னொருத்தரோட டாக்குமெண்ட், அதாவது லெட்டர்ஸ் ஒரு க்ரியேட்டிவாக இருக்கலாம், இதை நாங்கள் என்ன செய்யலாது, எப்பயுமே யூஸ் பண்ண இயலாது. அப்படி யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு எத்திக்கல் இஷ்யூ, ஒரு தண்டனைக்குரிய குற்றம். அப்போ இந்த டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறது என் ஓன் ஐடியா இல்லை, ஒரு இடத்துலேருந்து எடுத்த விஷயம். ஸோ நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் ரெஃபரன்ஸுங்கிறத கட்டாயம் பண்ணணும். நீங்கள் ரெஃபரன்ஸ் பண்ணாட்டி உங்களுக்கு இது ஒரு எத்திக்கல் இஷ்யூவாக நடக்கும். கட்டாயம் ஒரு அசைன்மெண்ட் செய்யும்போது ப்ளகாரிசம்ங்கிறத செக் பண்ணுவாங்க. ப்ளகாரிசம் செக் பண்ணுறதுக்காக அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, வெப்சைட்ஸ் இருக்குது, ப்ளகாரிசம் செக்கர். அப்போ இந்த ப்ளகாரிசம்ங்கிறது ஒரு எத்திக்கலான ஒரு ப்ராப்ளம். அப்போ இதிலேருந்து நாங்கள் வெளியே வரணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உதாரணத்துக்கு நம்ம பாப்பமா இருந்தால் ஏதாச்சும் பொயம் எழுதுவாங்களா இருந்தால் அந்த பொயம் யார் எழுதினாங்கிறத கட்டாயம் கீழே டிஸ்பிளே பண்ணுவாங்க. அதுதான் என்னது, அந்த ப்ளகாரிசத்தை தடுக்கிறதுக்கான ஒரு வழி. இல்லாட்டி டபுள் கொட்டேஷன் போட்டு எழுதுவாங்க. இன்னும் ஒருத்தர் கதைச்ச விஷயத்த என்ன செய்ய போகிறோம், டபுள் கொட்டேஷன் போட்டு எழுதுவோம். இவர் தான் கதைச்சார் அப்படிங்கிறத அண்டர்ஸ்கோர் போட்டு காட்டலாம். இதெல்லாம் நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னால் இந்த ப்ளகாரிசத்தை குறைக்கக்கூடிய வழிமுறைகள். அப்போ இந்த டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று நீங்கள் ஒவ்வொரு பேராகிராஃபும் எங்கெங்கே எடுத்தீங்கன்னு சொல்லி தனித்தனியாக சொல்லலாம். இல்லாட்டி ஆல்டுகெதர் எல்லா பேராகிராஃபும் இந்த புக்கில் இருந்து தான் எடுத்தேன். ஸோ நீங்கள் சொல்லணும் இந்த புக் என்ன புக், அதோட ஹெட்டிங் என்ன டைட்டில், அதை எழுதினவர் யார், என்ன பேஜ் நம்பர்லேருந்து எடுத்தேன், அவரோட ஐஎஸ்பிஎன் என்ன, சகல டீட்டெயிலும் நீங்கள் இந்த ரெஃபரன்சஸில் பாயிண்ட் பண்ணணும். அப்போ நீங்கள் பாயிண்ட் பண்ணிட்டா உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய எத்திக்கல் இஷ்யூ இல்லை. பட் நம்ம ரெஃபரன்சஸ் எடுக்காட்டி உங்களுக்கு அது சம்டைம்ஸ் என்னது ப்ராப்ளமாக வரும். ஏன்னா அது இன்னும் ஒருத்தரோட ஆவணம், டாக்குமெண்ட். ரைட். ஸோ நான் இதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொன்னால் ரெஃபரன்சஸ் எங்கேருந்து எடுத்துக்கிறதுக்கு நான் பார்ப்போம், பிப்ளியோகிராஃபி, ரைட், பிப்ளியோகிராஃபி அப்படிங்கிற ஒரு வேர்ட் இருக்குது, பிப்ளியோகிராஃபி. ஸோ இதை நான் கிளிக் பண்ணுறேன். இதில் எப்படி நான் இதை இன்செர்ட் பண்ண போகிறேன், ரைட், அதுக்கான பேட்டர்ன்ஸ் இருக்குது. 2 பேட்டர்ன் இருக்குது, 3வது பேட்டர்னும் இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் பேட்டர்னை போடுறேன். அடுத்து பாருங்கள், இதில் ஸ்டைல்னு சொல்லும்போது ஒவ்வொரு ஸ்டைல்ஸ் இருக்குது. சிக்காகோ இருக்குது, கோஸ்ட் இருக்குது, ஐஎஸ்ஓ இருக்குது. ஏன்னா இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட். இந்த ஸ்டாண்டர்டுக்கு கீழே தான் ரெஃபரன்ஸ் எழுத போகிறோம். ஸோ நான் என்ன செய்கிறேன், பிப்ளியோகிராஃபியை போடுறேன். ஏபிஏ நாங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளும், நீங்களும் ஏபிஏவை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. பிப்ளியோகிராஃபி இதில் நான் ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஹெட்டிங்கை சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ண பிறகு என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் இதை நான் என்னத்தை ரெஃபர் பண்ண போகிறேன் அதை தான் நாங்கள் சொல்லுவோம் இந்த மேனேஜ் சோர்ஸ். வெயிட், ஸோ மேனேஜ் சோர்ஸ். அதுக்கு முதல்ல ஒரு சின்ன விஷயங்களை நாங்கள் செஞ்சுட்டு போவோம். ஸோ நான் அதை ரேஸ் பண்ணுறேன். சாரி, ஏன்னா நான் டிரெக்டாக இன்னும் நான் டெக்ஸ்ட் கொடுக்கல, இன்செர்ட் பண்ணுறதை மட்டும்தான் உங்களுக்கு நான் காட்டிட்டு இருந்தேன். ரைட்.
இப்போ என்ன செய்ய போகிறேன்னு அப்படின்னு சொன்னால் இந்த இன்சர்ட் சிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன், ரைட், சிட்டேஷன், ரைட், இதை நான் இன்சர்ட் பண்ணுறேன். ஆட் நியூ சோர்ஸ், இதில் பாருங்கள் இன்சர்ட் பண்ண பிறகு அது கேட்கும் என்ன டைப் ஆஃப் சோர்ஸ், புக்காக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு ஜேர்னல் ஆர்டிக்கலாக இருக்கலாம், இல்லாட்டி நீங்கள் ஒரு ரிப்போர்ட்லேருந்து எடுக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷனில் நீங்கள் எடுத்திருப்பீங்க. நான் எடுத்திருக்கிறது ஒரு புக். ஸோ இதோட ஆத்தர் யார், அடுத்து கோஆப்ரேட் ஆத்தர் யார், அடுத்து இதில் டைட்டில் என்ன, இயர் என்ன, சிட்டி என்ன, பப்ளிஷர் என்ன. ஸோ இந்த இதை நான் ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிக்கொள்கிறேன் கொஞ்சம் ஃபியூ மினிட்ஸுக்கு. ரைட், பாருங்கள் பாட்டமில் இது இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் இருக்குது. 3 புக்கில் இருந்து ரெஃபர் பண்ணியிருக்காங்க. டேவிட் எஸ் காட்ஃப்ரீட், அடுத்து இனிஷியேட்டிவ், அடுத்து எல்எல்சி என் அப்படிங்கிற 3 புக். ரைட், ஸோ இதை நான் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொன்னால் நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு புக்கை நான் ட்ரை பண்ணி காட்டுறேன். ரைட், ஸோ எழுதினவர்ட நேமை பார்த்துக்கொள்கிறேன், டேவிட் எஸ் காட்ஃப்ரீட். ஸோ ரெஃபரன்சஸ், இன்சர்ட் சிட்டேஷன், ஆட் நியூ சோர்ஸ், அவரோட ஆத்தரோட நேமை டைப் பண்ணுறேன், டேவிட் எஸ் காட்ஃப்ரீட். ரைட், 2 பேர் இருக்காங்க. ஸோ அண்ட் போட்டுட்டு அவரோட பேர் ஒலிவர் பிராண்ட். ரைட், அடுத்து கோஆப்ரேட் ஆத்தர் போட்டு இல்லை, என்ன டைட்டில் அப்படின்னு சொன்னால் அந்த புக்குக்கான டைட்டில் நானோ டெக்னாலஜி. சாரி, என்ன இயரில் பப்ளிஷ் பண்ணது அப்படின்னு சொன்னால் 2015. என்ன சிட்டி, சிட்டி அவைலபிளாக இல்லை, நாங்கள் ஜஸ்ட்டு போடுவோம் கொலம்பு, ஜஸ்ட் ட்ரை பண்ணுவோம். இதை ஆத்தருங்கிறது எழுதினவர், இது யார் பப்ளிஷ் பண்ணவர்னு உங்களுக்கு தேவைப்படும். இந்த டீட்டெயிலாம் எங்கே இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஒரு புக்கில் ஸ்டார்டிங்லேயே இருக்கும், எண்டிங்லேயே இருக்கும். இப்போ இந்த டீட்டெயிலை நாங்கள் இப்போ நான் ஜஸ்ட் இதை நான் போடுறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்காக. ரைட், அப்போ பாருங்கள் நாம் போடுவோம் பப்ளிஷர், சேம் ஒலிவரை போடுவோம். இப்போ என்ன செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஓகேங்கிறத ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் எனக்கான ரெஃபரன்ஸ் இங்கே கிரியேட் ஆக்கப்பட்டிருக்கு. ரைட், எனக்கான ரெஃபரன்ஸ் என்ன நடந்திருக்கு, இந்த இடத்துல கிரியேட் ஆக்கப்பட்டிருக்கு. ரைட், அப்போ ரெஃபரன்ஸ்ன்னு சொல்லும்போது ஒன்று இந்த மாதிரி ஒரு வேர்டுக்கு கீழே போடலாம், இல்லாட்டி ஆல் டுகெதர் ஒரு ஃபுல் பேராகிராஃபுக்கும் போடலாம். ரைட், ஸோ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கான டெக்ஸ்ட்டை டைப் பண்ணி வச்சுட்டு தான் நம்ம அந்த வேலைக்கு போகணும். ரைட், ஸோ பார்த்துக்கொள்ளுங்க ரெஃபரன்ஸ் போடுறதுக்கான மெத்தட். ரைட், ஸோ இந்த இடத்த கிளிக் பண்ணி பார்த்தோன்னே என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் பிராண்ட் டேவிட் அண்ட் எஸ் காட்ஃப்ரீட் அண்ட் ஒலிவர், அந்த புக் பேர் நானோ டெக்னாலஜி 2015 எடிஷன். ஜஸ்ட் இவ்வளோ தான் டிஸ்பிளே ஆகுது, பட் இது இருக்குது. ஏன்னா ரெஃபரன்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம், உங்களுக்கு அசைன்மெண்ட்டில் தருவாங்க ஹவார்ட் அப்படிங்கிற ஒரு ரெஃபரன்ஸ் மெத்தட் இருக்குது. அதாவது எழுதினவர்ட முன்னுக்கு வச்சுட்டு அடுத்து பப்ளிஷர், அடுத்து இயர், டைட்டில், அந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கு ஒவ்வொரு ரெஃபரன்சிங் டைப்ஸ் இருக்குது. ஹவார்டுங்கிற ரெஃபரன்சிங் டைப் இருக்குது, அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா அசைன்மெண்ட்டில் சொல்லிடுவாங்க நீங்கள் கட்டாயம் ஹவார்ட் ரெஃபரன்சிங் மாடலை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்படியே வந்து நாங்கள் என்ன செய்யலாம், அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துல சேஞ்சஸை கொண்டு வரலாம். அடுத்து இந்த பிப்ளியோகிராஃபி என்ன மாதிரி டைப்பில் வேணும் அப்படிங்கிறத சொல்லும். ரைட், ஸோ பாருங்கள் இந்த மாதிரி வேணுமா இல்லாட்டி இந்த மாதிரி வேணுமா அப்படிங்கிறத சொல்கிறது தான் என்னது இந்த பிப்ளியோகிராஃபி. இன்னொரு விஷயம் ஏபிஐலேயே வச்சுக்கொள்ளுங்க. என்ன ஸ்டாண்டர்டில் வைங்க, ஏபிஐ ஸ்டாண்டர்டில் வைங்க. மோஸ்ட்டாக உங்களுக்கு இவ்வளோ தான் சொல்லிக் கொடுக்க வேண்டியது. கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதும் ஃபைனலாக நாங்கள் பார்த்த இந்த சிட்டேஷன் அண்ட் பிப்ளியோகிராஃபி, அதாவது ரெஃபரன்ஸ் பண்ணுறதுக்கான மெத்தட். அது இல்லாமல் நான் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் தந்தேன், ஹவார்ட் ரெஃபரன்சிங் மாடல். அதையும் நீங்கள் என்ன செய்யுங்க,
ஒருக்கா ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இந்த செஷனுக்கான எண்ட் இது தான். இவ்வளோ தான் படித்து கொடுக்க ஐடியா பண்ணி எடுத்துகிட்டு வந்தது. மோஸ்ட் ஆஃப் நாலேஜ் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்கா? யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குமா இருந்தால் இப்போ நீங்கள் எனக்கு சாட் பாக்ஸ் யூஸ் பண்ணலாம். யாருக்காச்சும் டவுட்ஸ், எனி டவுட்ஸ்? ரைட், இதில் அப்லோட் வந்து யூடியூப்பில் இன்றைக்கு நைட்டுக்கு அப்லோட். அடுத்து பாருங்கள், சட்டில் எங்களோட யூடியூப் சேனலுக்கான லிங்க் போடப்பட்டிருக்கு. அந்த லிங்க்கில் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வீடியோ வரும். ரைட், ஸோ எங்களோட டாஸ்க் என்ன அப்படின்னு சொன்னால், மெயினாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு பெரிய ஒரு நாலேஜ் ஒன்று போய் சேரணும். ஸோ இதுக்காக நாங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டது தான் இந்த சுஹஸ்திராங்கிற ஒரு லேர்னிங் செஷன். ரைட், அப்போ இதை ஆர்கனைஸ் பண்ணது செகண்ட் இயர் பிரதர்ஹுட்ஸ், ரைட், செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபேக்கல்ட்டி ஆஃப் டெக்னாலஜி, யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீ ஜெயவர்தனபுரம். ஸோ இதிலேருந்து உங்களுக்கு நிறைய நாலேஜ் கிடைச்சிருக்கும். சில சந்தேகங்கள் இருக்குது. ரைட், கிடைச்ச கால அளவுக்கு கீழே தான் நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் இதை பிளான் பண்ணி செஞ்சுருக்கோம். ஸோ இன்னும் ஐசிடி செஷன்ஸ் இருக்குது. ஐ திங்க் 25th அண்ட் நெக்ஸ்ட் மந்த் 5th. ரைட், அதில் உங்களுக்கு பவர் பாயிண்ட் என்ன மாதிரி நீங்கள் செய்யணும். ஸோ நீங்கள் சார்ட்டெல்லாம் இன்செர்ட் பண்ண சொல்லியிருந்தீங்க, அதை நீங்கள் அதில் எதிர்பார்க்கலாம். அடுத்து ப்ரெசன்டேஷன்ஸ் இருக்குது. எஸ், ஓகே, தேங்க்யூ. ரைட், அதுலேயும் இன்னும் 2 days இருக்குது. அப்போ அதுலேயும் வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கொள்ளலாம், கொஞ்சம் நாலேஜ் எடுத்துக்கொள்ளும். மேலதிகமான டவுட்ஸ் இருக்குமா இருந்தால் நீங்கள் எங்களோட அஃபிஷியல் பேஜை கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு டவுட்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் செஷனை க்ளோஸ் பண்ணலாம். எனி டவுட்ஸ்? இல்லாட்டி நீங்கள் மைக் ஆன் பண்ணி கதைக்க போகிறீங்களா இருந்தாலும் நாங்கள் மைக் ஆன் பண்ணுறதுக்கு சான்ஸ் தரேன். நீங்கள் ரைஸ் அப் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு ரைஸ் ஆன் பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் மைக் ஆன் பண்ணி டவுட்ஸை கதைக்கலாம். ரைட், ஸோ டவுட் இல்லை. மோஸ்ட்டாக அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிவிட்டு அவங்களுக்கும் இந்த நாலேஜ் கிடைக்கும். ஸோ இதோடு இந்த செஷனை முடிக்கலாம். தேங்க்யூ ஆல் அண்ட் குட் நைட்.